ஓகே. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிங்கிள் பர்சனால இந்த ஆப்பரேஷன் இந்த சிஸ்டம் ஃபுல்லா அஃபெக்ட் ஆகாது. பிகாஸ் என்டையர் நெட்வொர்க் எவ்ரிதிங் இஸ் ஃபுல்லி ஆன் டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம். டீசென்ட்ரலைஸ்ட் என்ன அது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இதுல ஒரு கம்பெனி கிடையாது, ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, ஒரு எம்டி ஒரு சிஇஓ கிடையாது. ஒரு ஐடியை நீங்க ஓன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த ஐடிக்கு அந்த ஐடியில இருந்து நீங்க சிஇஓ, நீங்க ஐடி, அந்த எம்டி எல்லாமே நீங்க தான். ஸோ ஒரு 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 பர்சன்னால இந்த சிஸ்டம் ஃபுல்லா பிளாக் ஆகாது. அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ டீசென்ட்ரலைஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரெண்டு வகை நெட்வொர்க் இருக்கு. ஒன்று வந்து சென்ட்ரலைஸ்ட் அண்ட் இன்னொன்று வந்து டீசென்ட்ரலைஸ்ட். சென்ட்ரலைஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம பேங்காக இருக்கட்டும் ஆர் ஏதாவது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நீ கவர்மெண்ட்டே எடுத்துக்கலாம். ஒரு சிங்கிள் அத்தாரிட்டி கிட்ட தான் எல்லா டேட்டாஸ் அண்ட் எல்லா மணி, எல்லா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு சிங்கிள் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆயிருக்கு, ஒரு சிங்கிள் சர்வர்னு சொல்லலாம். பட் டீசென்ட்ரலைஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பியர் டு பியர் நெட்வொர்க்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் என்டிட்டி கிட்ட நம்மளோட எவ்ரி டேட்டாஸும் மணியும் இல்லாமல் எவ்ரி ஒன் ஹேஸ் அ காப்பி ஆஃப் இட் அண்ட் எவ்ரி திங் இஸ் டிரான்ஸ்பரண்ட். எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக நம்ம புரியுற மாதிரி இருக்கும். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் வந்து சென்ட்ரலைஸ்டை விட ரொம்பவே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு சேஃபான ஒரு பிளாட்ஃபார்ம். ஏன்னா இப்போ நம்ம பேங்க்னு எடுத்துக்கிட்டோம், பேங்கே நம்ம ரொம்ப சேஃப்னு தான் எடுத்துருக்கோம். நம்ம பணம் எல்லாமே அந்த பேங்க்ல தான் இருக்கு. பட் நம்மளோட பணம் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து அந்த பணத்தை எடுக்கணும், அதாவது நம்மளை தவிர இன்னொருத்தர் நம்ம பணத்தை எடுக்கணும்னு நினைச்சாலும் ஈஸியா எடுத்துடலாம். பட் டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க்ல அது முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு இந்த 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 செஷன்ல பார்க்க போறது கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி வந்து இந்த டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம்ல தான் வருது. ஸோ ஹவு திஸ் கிரிப்டோ கரன்சி ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரூ பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம்ல ஒரு ஒரு பிளாக்கா கிரியேட் ஆகுது. அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் காட்டுறேன். இந்த பிளாக் செயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது மூலமா ஒர்க் ஆகுது. இது வந்து நத்திங், ஒரு ஜஸ்ட் ஒரு அட்ரஸ் தான். இப்போ நானும் நீங்களும் ஒரு கான்செப்டை சொல்றோம் அப்படின்னா அந்த கான்செப்டுக்கு கண்டிப்பா ஒரு பேர் வைக்கணும். ஸோ லெட் அஸ் கீப் டபுள் வே அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம். நம்ம எத்தீரியம் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், லெட் அஸ் கீப் இட் டபுள் வே. அதுக்கு நம்மளுக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி வேணும். பிகாஸ் பீப்புள் இந்த சென்ட்ரலைஸ் சிஸ்டம் நம்பி வரமாட்டாங்க. டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் அவங்க வேணும் அப்படிங்கிறனால பிளாக் செயின்ல நம்ம அதை என்டர் பண்றோம். இந்த பிளாக் செயின் நம்மளுக்கு ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸை கொடுக்கும். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸை நம்மளுக்கு கொடுக்கும். பேஸ்ட் ஆன் தட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் நம்ம வந்து நம்ம ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நம்பிக்கையாக நம்ம பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் பிளாக் செயின் இஸ். ஒவ்வொரு நெட்வொர்க், இந்த ஒவ்வொரு சிஸ்டமோ ஒரு செல்ஃபோனையும் நீங்கள் ஒவ்வொரு யூசர்ஸ்னு எடுத்துக்கோங்க. அந்த ஒவ்வொரு யூசர்ஸுமே பிளாக் செயின் மூலமா ஒரு செயின் மூலமா கனெக்ட் ஆகுறாங்க. இங்க வந்து ஒரு டாப் ஐடி, ஒரு பாட்டம் ஐடி, ஒரு மிடில் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஈக்குவலி கனெக்டட் அண்ட் கனெக்டட் டு ஒன் அனதர். எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் பிளாக் செயின். ஸோ பார்த்தீங்கன்னா பியர் டு பியர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு பிளாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு பிளாக்குங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம். ஒரு 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 பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு ஒவ்வொருத்தரும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே ஒரு பிளாக்கா கிரியேட் ஆகுது. ஸோ அது என்னன்னா இந்த மாதிரி நெட்வொர்க்கா செயினா லிங்க் ஆகுது. தட் இஸ் வாட் பிளாக் செயின் இஸ். ஸோ இந்த பிளாக் கூட கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் இந்த பிளாக் கூட பல கோடி பிளாக்கா கனெக்ட் ஆயிருக்கும். அந்த பிளாக் ஒவ்வொன்றும் கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நடக்கும் போதும் ஒவ்வொரு ஹேஷ்ங்கிற ஒன்று ஜென்ரேட் ஆகுது. இந்த ஹேஷ் அடுத்த ஹேஷ்க்கும் காப்பியா இருக்கும். ஸோ இந்த ஹேஷோட காப்பி நெக்ஸ்ட் ஹேஷ்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இஃப் ஒன் ஹேக்கர், இங்கே ஒரு ஹேக்கர் வந்து இந்த பிளாக் இந்த ஹேஷை மாற்றணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அடுத்த ஹேஷையும் மாற்ற வேண்டியிருக்கும். அதனால உருவான அடுத்த ஹேஷையும் மாற்ற வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் மாற்ற வேண்டியிருக்கும். அதனால விச் இஸ் நாட் பாசிபிள். ஒரு ஹேஷை மாற்றணும்னு நினைச்சாலும் அவர்னால ஹேக் பண்ண முடியாது. அதனால தான் டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம்ல இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை நம்பி எல்லாரும் வராங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து பிட்காயின் ஏடிஎம் எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்திருக்குன்னு. பிகாஸ் பிட்காயின் வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்துச்சு. வந்தப்போ ஒரு 50 ருபீஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் அதோட பெரிய பரிணாம வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளோ கண்ட்ரீஸும் பிட்காயின் ஏடிஎம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் எத்தீரியம் ஏடிஎம்ஸ் எந்தெந்த இடத்துல எங்க இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இதுதான் எத்தீரியம் ஏடிஎம்க்கான ஒரு மேப்பு. ஸோ இது இந்தியாலையும் டெவலப் ஆகிட்டு வருது ஓவர் பீரியட் ஆஃப் டைம். இப்போதான் ஜஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. வந்தப்போ ஜஸ்ட் ஒரு 40 ருபீஸ் 45 ருபீஸ் இருந்தது. இன்னைக்கு ஒரு 19,000 ருபீஸ் 18,000 ருபீஸ் இருக்குன்னா இதோட டெவலப்மெண்ட் எங்க இருக்கும் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். ஸோ அபவுட் தி பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நோ ஓனர், நோ கம்பெனி, ஒரு மேனேஜ்மெண்ட் கிடையாது, எம்ப்ளாயர்ஸுங்கிறது கிடையவே கிடையாது. பிகாஸ் ஒவ்வொரு ஐடிக்கு நம்ம ஓனர்னா எம்ப்ளாயர்ஸ் தேவையில்லை. அண்ட் கண்ட்ரோல் கிடையாது. அந்த ஒரு கம்பெனிக்கு ப்ராஃபிட்டுங்கிறது கிடையாது. எவ்ரி திங் டு
ஆர் பீப்புள். ஸோ ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸுங்கிறது ஒரு கம்பெனி ஒரு ஒரு முதலாளி கிடையாது. வி பீப்புள் வி கம்யூனிட்டி ஒரு 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 கம்யூனிட்டியாக சேர்ந்து நம்ம பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட் சேல்ஸ்லாம் கிடையவே கிடையாது. லைஃப் டைம் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு குளோபல் நெட்வொர்க். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இது வந்து எவ்ரி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு இங்கே வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ www.io இது வந்து ஒரு பிஸ்னஸ் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இது ஒரு சோஷியோ எக்கனாமிக். வாய்ஸ் மட்டும் சாரி டு இன்டரப்ட், வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்க. குரூப்ல எல்லாரும் கேக்குதா? இப்போ கேக்குதா? மெயின்டைன் திஸ். ஓகே ஃபைன். டபுள்வே ஒரு பிஸ்னஸ் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ சோஷியோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இது ஒரு இண்டிபெண்டன்ட் சோஷியோ எக்கனாமிக். இது வந்து நீங்கள் சம்பாதிக்கிறத மற்றவங்க யாரும் உங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது, வாங்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். ஓகேங்களா? இது வந்து பீப்புள் ரெக்ரூட்டிங், பீப்புள் கேன்வாசிங் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற நாலேஜை இனஃப் அண்ட் வெல் நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்கள் கூட அவங்க அசோசியேட் ஆவாங்க. ஸோ www.io இது வந்து டெக்னிக்கலி இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட், இந்த டெக்னிக்கல் வேர்ல்டில் இன்புட் அவுட்புட் தான் சொல்லுவாங்க. பட் டு அஸ் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஓனர்ஷிப். ஓகேங்களா? ஸோ டபுள்வே இஸ் குளோபல் ஆன்லைன் ஆட்டோமேட்டிக் ஃபண்ட் ரைசிங் சிஸ்டம். ஸோ இது வந்து க்ரௌட் ஃபண்டிங் மூமெண்ட் தான். ஸோ 21st சென்ச்சுரியோட ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியே ஃபண்ட் ரைசிங் மூமெண்ட்டே இந்த டபுள்வே. ஸோ இண்டிவிஜுவலாக பண்ணலாம், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாகவும் பண்ணலாம். ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட் கிடையாது. வி ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் டபுள்வே. ஸோ இது வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கிடையவே கிடையாது. ஸோ இந்த பைனரி காம்பன்சேஷனுக்கும் பிரமிட் ஸ்கீமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனரி காம்பன்சேஷனில் ரெண்டு பீப்புளாக ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எண்ட் நெட்வொர்க் கிடையவே கிடையாது. பிரமிட் ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்க பீப்புள் தே மேக் தி மோஸ்ட் மணி, அவங்க அதிகமான மணியை பார்ப்பாங்க. இங்கே பாட்டமில் வர பீப்புளுக்கு கீழே அதிகமாக மணி கிடைக்காது. ஸோ இங்கே இவர் போயிட்டார் அப்படின்னா இந்த நெட்வொர்க்கே அப்படியே செதஞ்சு போயிடும். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே மேலே இருக்கிற ஒருத்தர் போனாலும் இவர் இந்த நெட்வொர்க்கை ஃபுல்லாக பார்ப்பாரு, இவர் இந்த நெட்வொர்க்கை ஃபுல்லாக பார்ப்பாரு. இவர் போனாலும் இவர் பொறுத்து பார்ப்பாரு. ஸோ எவ்ரி ஒன் இஸ் இண்டிபெண்டன்ட்லி ஒர்க்கிங் இன் திஸ். ஸோ பிரமிட் ஸ்கீம்னா தான் ஒரு சிஇஓ இருப்பாங்க, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்னு இருப்பாங்க, மிடில் மேனேஜ்மெண்ட், டீம் லீடர்ஸ்னு, சூப்பர்வைசர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. பட் ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸ்னு கீழே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் சிஇஓ ஆகிறதுக்கு சான்ஸே கிடைக்காது. அண்ட் டபுள்வே இஸ் நாட் அ பிரமிட் ஸ்கீம். யூ ஹேவ் டு நோட் தட் பாயிண்ட். டபுள்வேங்கிறது பிரமிட் ஸ்கீம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் எம்எல்எம் கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 20% ப்ராடக்ட் இது பண்ணுவாங்க. அண்ட் 50% டு கம்பெனி ப்ராஃபிட். இந்த 50%ங்கிறது முழுசாக கம்பெனிக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அண்ட் 30% தான் பே அவுட் ஷேரிங்காக கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு சம்பளமாக எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ எல்லாமே இந்த எல்லாமே ஒரு எம்எல்எம் கம்பெனிஸ் தான், எல்லாமே இதே ஸ்கீம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் எம்எல்எம்க்கும் டபுள்வேக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் ஸ்லைடில் காட்டின மாதிரி 30% பே அவுட் ஷேரிங், இங்கே டோட்டலி 100% நம்மளுக்கு இன்கமாக வரும். ஸோ நம்ம இங்கே வேஸ்ட் பண்ணுறோங்கிறது டைமுக்கு கிடையாது. நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு யாரும் சம்பளம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண தேவையே இல்லை. நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம், நம்மளோட ப்ரொக்ரெஷன் என்ன அப்படிங்கிறது எல்லா டைமும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய ஒரு 100% இன்கம் எடுக்கிறதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான். ஸோ பியர் டு பியர் ஆக்டிவிட்டி. ஸோ எதுலேருந்து பண்ணுறோம்? மெட்டாமாஸ்க் அண்ட் ட்ரஸ்ட் வேலட் மூலமாக நம்ம பண்ணுறோம். ட்ரஸ்ட் வேலட்டுங்கிறது ஃபோனில் யூஸ் பண்ணுற ஒரு மல்டி காயின் வேலட், அண்ட் மெட்டாமாஸ்க்ங்கிறது இட்ஸ் அ கம்ப்யூட்டர் வேலட். ஸோ டெஃபினெட்லி இது வந்து ஒரு ஸ்கேம் கிடையாது. லாட் ஆஃப் பீப்புள் இது ஸ்கேமா, ஆன்லைனில் நாங்கள் படித்தோம், பிளாகில் பார்த்தோம் அப்படிலாம் சொல்லலாம். பட் இந்த ஸ்கேம் எல்லாமே எழுதுனது ஒரு பர்சன். ஓகேங்களா? எல்லாமே ஒரே பர்சன் வச்சுக்கோங்க. இந்த யூசானா ஸ்கேம், 50% 50-50 க்ரௌண்ட் ஃபண்டிங் ஸ்கேம் எல்லாமே. ஸோ இப்போ இந்த பிளாகர்ஸ், இந்த ஃப்ரீலான்ஸில் போய் நம்ம கொடுத்து எழுத சொன்னாலும் கண்டிப்பாக அதை பற்றி எழுதுவாங்க. ஒரு இது ஸ்கேம்னு எழுத சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எழுதுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு 100% அவங்களுக்கு கேஷ் கிடைக்குது. ஸோ தே ஆர் ரெடி டு டூ தட். இது வந்து ஸ்கேம்ங்கிறது கிடையாது. ஸோ மோரோவர் இந்த பான்சி ஸ்கீம் அப்படின்னா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். பிகாஸ் பான்சிங்கிறது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இங்கே தப்பாக பேசுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் அந்த சார்ல்ஸ் பான்சிங்கிறவர் தான் இந்த ஸ்கீமை வந்து கண்டுபிடிச்சாரு. பட் இவர் பான்சி ஸ்கீம்னு நேம் வைக்கல. பீப்புள் இந்த ஸ்கீமுக்கு ஒரு பேர் வச்சு இதை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் ஆக்சுவலி ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்க ஒரு ஸ்கீமு. ஸோ பான்சி ஸ்கீம் அப்படின்னா என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ ஒரு நபர் வந்து உங்ககிட்ட ஒரு 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 ப்ராஜெக்டை பத்தி உங்ககிட்ட சொல்றாரு. அந்த ப்ராஜெக்டோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட 10,000 rupees நீங்க கொடுங்க. 10,000 rupees கொடுத்தீங்கன்னா நீங்க வேலையே பார்க்காம உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்துட்டே இருக்கும். அது எப்படி சார் வேலையே பார்க்காம டெய்லி இன்கம் வரும்? நம்ம எதாவது பண்ணாதான் நம்மளுக்கு இன்கம் வரும். வேலையே பார்க்காம எப்படி இன்கம் வரும்? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி உங்களுக்கு 50 rupees கிரெடிட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது யார் பண்ணுவா? கம்பெனி கண்டிப்பா அங்க இருக்குது. இதுலயே தெரிஞ்சுக்கலாம்.
ஒரு 10,000 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா டெய்லி 50 ருபீஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த மந்த் ஒரு 1,500 ருபீஸ் வருது. ஒரு 50 into 30 1,500 ருபீஸ் வருது மந்த்லி. ஸோ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் போட்டதை விட அதிகமாகவே எடுத்துருவீங்க. ஸோ 1 இயர்க்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 ருபீஸ் வருது. ஸோ அந்த ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது, ஸோ ஆடியோ கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வேகமாக தான் பேசிகிட்டு இருக்கேன், சத்தமாக தான் பேசுகிறேன். இப்போ கேட்குதா செந்தில் சார்? கேக்குது, பட் அந்த ஸ்கிராச்சிங் சவுண்ட் மாதிரி சம்திங் வருது. நீங்க அந்த ஹெட்ஃபோன் எப்படி யூஸ் பண்றேன்னு பாத்துக்கோமா. ஏன்னா நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் டீமுக்கு நல்லா போகணும். ஆடியோ கிளாரிட்டி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, இப்போ வச்சு பேசுகிற மாதிரி பேசுகிறேன், கேட்கும்னு நம்புகிறேன். ஓகே, சார்ல்ஸ் பான்சிங்கிறவர் தான் இந்த பான்சி ஸ்கீமை டிசைன் பண்ணாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்லைடில் காட்டுறேன் நான். ஒருத்தர்கிட்ட இருந்து காசு வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்குற ஸ்கீம். அதாவது பாரோயிங் ஃப்ரம் பீட்டர்னு ஒரு பர்சனை வச்சுக்கோங்க. அவர்கிட்ட இருந்து வாங்கி பாலுங்கிற பர்சனுக்கு பே பண்ணிடுறாரு. அப்புறம் அந்த பாலுங்கிற பர்சனுக்கு பே பண்ணதுக்கப்புறம் பீட்டருக்கு வேற ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி தருவார். ஸோ இதுதான் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறது. ஸோ பீப்புளை ஒவ்வொருத்தரையா கேன்வாஸ் பண்ணி மணியை திரட்டுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் அது. ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி 1 இயர்க்கு கால்குலேட் பண்ணும்போது 18,000 ருபீஸ் வருது. ஸோ இனிஷியலி நம்ம 10,000 ருபீஸ் நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணி 18,000 வருதுங்கும் போது நம்ம வேலையே பார்க்காம எவ்வளோ வருது, பிஸ்னஸ் தான் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம். ஆக்சுவலி பிஸ்னஸ் தான் ரிஸ்க் கிடையாது, இட்ஸ் மைண்ட் ஒர்க். நம்ம கரெக்டாக ப்ராப்பராக திங்க் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கீமில் எல்லாரும் இறங்குவாங்க. ஸோ கண்டிப்பாக கம்பெனி வந்து ஒரு 7 months ஆரம்பிச்சே 7 months ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 1 year வச்சிருக்காங்கன்னா நம்ம 3 months தான் இருக்கு கம்பெனி மூடுறதுக்கு. அந்த டைம்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே இங்க நஷ்டம் தான். ஸோ கம்பெனி ஒரு 1 year இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 18,000 கிடைக்கும். ஒரு 6 monthsல அந்த கம்பெனி மூடுறாங்க அப்படின்னா போட்ட காசு 10,000, பட் கிடைக்கிறது 9,000 தான். அது கூட கிடைக்காம நிறைய பேர் அதில் ஏமாறுவாங்க. ஸோ கம்பெனி பேஸ்ட் எல்லாமே பான்சி ஸ்கீமை தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ பேசிவ் இன்கம்மை நம்பி வரவங்க எல்லாமே இதில் ஏமாறுறாங்க. ஸோ எப்படி பேசிவ் இன்கம் வரும்? நம்ம ஆல்ரெடி ஒரு 2 months ஹார்ட் ஒர்க் போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வரது எல்லாமே பேசிவ் இன்கம். அது எப்படி ஒர்க்கே பண்ணாமல் பேசிவ் இன்கம் வரும் தான் எனக்கு புரியல. ஸோ இதை தான் WS பான்சி ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருந்தாரு யூடியூப்ல. அவருக்கு இதை புரிஞ்சு போடுறாரா என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதுக்கான டீம் பில்டிங் பண்ணி பாட்டம்ல இருக்க எல்லாத்துக்கும் காசு கிடைக்குது. அவங்க சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சம்பாதிக்க போகிறோம். திஸ் இஸ் நாட் லைக் நம்ம மற்றவங்களை ஏமாற்றி நம்ம மேலே இருக்கவங்க வந்து நம்ம அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கான்செப்டே கிடையாது. WA மூலமா நீங்க 3,500 எத்திரியம் எவ்ரி சைக்கிள் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே இருக்கவங்க சம்பாரிச்சுதான் நம்மளுக்கு மேல கொடுக்குறாங்க. அவங்க சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு மேல வருது. திஸ் இஸ் நாட் பான்சி ஸ்கீம் டு பி நோட்டட். ஓகேங்களா? ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் நாட் ஸ்கேம். ஒரு விஷயத்த நம்ம எப்போ ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவோம்னா அதுக்கு ஒரு கம்பெனி இருந்து அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க நம்மளை ஏமாத்தி, அப்படின்னா ஸ்கேம்னு சொல்லுவோம். அண்ட் அனதர் திங், அந்த கம்பெனி நம்ம பாட்டம்ல இருக்க ப்ராஃபிட் எடுத்து மேல இருக்கவங்க கொடுக்குறாங்க. அதாவது கீழே இருக்கவங்க கிட்ட இந்த இன்கம்லாம் எடுத்து நம்ம மேல இருக்கவங்க அதிகமா எப்படி சொல்றது, ஃப்ரீ மணி என்ஜாய் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது ஸ்கேம். பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி WA இஸ் நாட் அ ஸ்கேம் பிகாஸ் கீழே இருக்கவங்க வந்து சம்பாரிச்சதுக்கு அப்புறம் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் மணி அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம 2 சைடு இருக்கு, WAல லெஃப்ட் அண்ட் ரைட்னு 2 பீப்புள் இருக்காங்கன்னா அது ஈக்குவலா போகும்போது அதுல சென்ட்ரல்ல இருக்கவர் நல்லா ஏர்ன் பண்ணுவாரு. ஸோ எவ்ரி ஒன் அங்க ஆட்டோமேட்டிக்லி லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்க பீப்புள் நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்கம் வரும், அதுக்கு கீழே இருக்க பீப்புளுக்கு இன்கம் வரும். ஸோ இன்னைக்கு இந்த நெட்வொர்க்ல கடைசியா ஜாயின் பண்ற பீப்புளுக்கு கூட இங்க ஈக்குவலா இன்கம் வந்துட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ எத்திரியம் சுப்ரீம் கோர்ட் வந்து அலோவ் பண்ணிருச்சு ட்ரேட் இன் கிரிப்டோ கரன்சி. இந்தியாவில் அலோவ் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் எப்போ இதை லீகல் பண்ணி இந்த கிரிப்டோ கரன்சி இஸ் லீகல் டு யூஸ் இன் இந்தியா அப்படின்னு சொன்னாங்கன்னா March 4, 2020, இந்த வருஷம் March 4 அன்னைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிரிப்டோ கரன்சி இஸ் லீகலி அப்ரூவ்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ RBI வந்து கிரிப்டோ கரன்சி மேல இருக்க பேன் எல்லாமே லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இன்னைக்கு நான் குரூப்லலாம் அனுப்பிச்சுட்ருந்தேன், 2 குரூப்ல அனுப்பிச்சுட்ருந்தேன். அதில் வந்து நீங்கள் இந்த கிரிப்டோ கரன்சி இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நீங்கள் அதை படித்து பார்த்துக்கலாம். ஸோ யாராவது உங்களுக்கு இந்த ஆக்ட் படி சொல்லுங்க, அதாவது இந்த சோஷியலாக சொல்லுங்க எனக்கு அப்படின்னா அந்த ஆக்ட்ல வந்து எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கு. அக்கார்டிங் டு தி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே அதை பார்த்து நீங்கள் சொல்லலாம். ஸோ இது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் லீகலா, கிரிப்டோ கரன்சி லீகலா, இதனால வர எத்தீரியம் லீகலா, பிட்காயின் எல்லாமே உங்களுக்கு அந்த இதுலேயே இருக்கும். ஸோ எத்தீரியமுக்கும் பிட்காயினுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே கிரிப்டோ கரன்சி தான், பட் அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. பிட்காயின் இஸ் ஜஸ்ட் அ கரன்சி, ஜஸ்ட் ஒரு காயின். பட் எத்தீரியம் இஸ் அ ப்ரோக்ராம், லெஜர் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ எத்தீரியம் ஒரு பேஸா வச்சு ஒரு கம்பெனி, இப்போ கூகுளே எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த கம்பெனியே அவங்க ஒரு ஓன் ப்ரோக்ராமை தயாரிக்கலாம் எத்தீரியமை வச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோன் ஆண்ட்ராய்டுன்னு எடுத்துக்கோங்க. அந்த ஆண்ட்ராய்டுக்குள்ள வெர்ஷன் வருது, லாலிபாப் வெர்ஷன், அந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் வருது, ப்ளஸ் ஃபேஸ்புக் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வருது.
ஒரு ஃபோன்ங்கிறது ஒரு எத்திரியம்னு எடுத்துக்கோங்க. அதில் வரது எல்லாமே ஒரு ப்ரோக்ராம்ஸ். ஸோ எத்திரியம் வச்சு நிறைய ப்ரோக்ராம்ஸும் பண்ணலாம். லெட்ஜர் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மணிக்கு நோட்ஸ் எல்லாம் வைக்கிறோம், அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு வந்து நம்ம எக்ஸல் ஷீட்டில் போட்டு நம்ம அதெல்லாம் சேவ் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி அது வந்து நம்ம மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக பீப்புள் கிட்ட இந்த லெட்ஜர் வந்து பீப்புள் வந்து தே வில் ஹாவ் அ ஹோல்ட் ஆஃப் இட் அண்ட் அவங்க வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நாட் அ ஆர்கனைசேஷன் ஆர் கம்பெனி. ஓகேங்களா? ஈவன் நாட் கவர்மெண்ட். ஸோ டபுள் வேஸ் அ டொனேஷன் பேஸ்ட் மூவ்மெண்ட். இங்கே வந்து கிவர் பிகம்ஸ் ரிசீவர் அண்ட் ரிசீவர் பிகம்ஸ் கிவர். ஸோ நம்ம கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து இங்கே ரிசீவர் ஆகிறோம். ஸோ இனிஷியலி நம்ம ஜாயின் பண்ணும்போது 0.08 கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த டைம் நம்ம வந்து கிவராக இருந்திருப்போம். எவ்ரி ஒன் ஜாயின் பண்ணும்போது எல்லாருமே கிவர் தான். அண்ட் நம்மளுக்கு கீழே 2 பேர் ஜாயின் பண்ணும்போது அவங்க நம்மளுக்கு கொடுக்கும்போது அவங்க கிவர் ஆகுறாங்க, நம்ம இங்கே ரிசீவர்ஸ் ஆகிறோம். ஒவ்வொருவருமே இங்கே ரிசீவர்ஸ் ஆகும். ஸோ அவங்க வந்து எப்போ ரிசீவர்ஸ் ஆவாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 பேர் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க எல்லாருமே ரிசீவர்ஸ் ஆவாங்க. ஸோ எவ்ரி ஒன் இங்கே கிவர்ஸாக இருந்து தான் எல்லாருமே ரிசீவர்ஸ் ஆகுறாங்க. டபுள் வேஸ் டொனேஷன் பேஸ்ட் மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த எத்திரியம் வேலட் எந்தெந்த வேலட்ஸ் கூட இன்டராக்ட் ஆகுது, யார் கூட இன்டராக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2/8 ஃபோர்ஸ் மேட்ரிக் சிஸ்டம். ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமாக ஒர்க் ஆகிற 2/8 ஃபோர்ஸ் மேட்ரிக் சிஸ்டம். நம்மளோட வேலட்டுக்கு மேலே 8 லெவல்ஸ்க்கு வேலட்ஸ் இருக்கும். 8 லெவலுக்கு மேலேயே வேலட்ஸ் இருக்கும். நம்ம யார் கூட இன்டராக்ட் பண்ணுவோம்னா நம்மளுக்கு மேலே இருக்க 8 லெவல் வேலட்ஸ்க்கு. அண்ட் நம்மளுக்கு கீழே 8 லெவல்ஸ்க்கு 2/8 ஃபோர்ஸ் மேட்ரிக்னா 8வது லெவலில் 256 வேலட்ஸ் வர வரைக்கும், அதாவது மொத்தமாக 510 வேலட்ஸ் எத்திரியம் வேலட்ஸ் வரைக்கும் நம்ம இன்டராக்ட் பண்ணுவோம். அப் அண்ட் டவுன் நம்ம இன்டராக்ட் பண்ணுவோம். அண்ட் நாட் டு எனி கம்பெனி. ஏன்னா கம்பெனியும் இங்கே கிடையாது. ஃபுல்லாக நம்ம பீப்புள் தான். நமக்கு மேலே போட்டிருக்க ஐடிஸ் தான் அண்ட் நம்மளுக்கு கீழே போட்டிருக்க ஐடி பீப்புள்ஸ் தான். ஸோ 100% இந்த லெவல்ஸ் டொனேஷன் எவ்ரிதிங் கோஸ் டு யூ அண்ட் யோர் டீம்மேட்ஸ். இங்கே ஒரு கம்பெனி கிடையாது. எவ்ரிதிங் ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி. நம்ம பீப்புளெலாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் கம்யூனிட்டி. இங்கே கம்பெனி கிடையாது. ஸோ ரிசீவர் வந்து கிவர் வந்து ரிசீவர் ஆகும்போது கண்டிப்பாக ரிசீவர் கிவராக இருப்பார். ஏன்னா செகண்ட் லெவல் போகிறதுக்கான டொனேஷன் வந்து 0.16. அப்படி இருக்கும்போது அதை கொடுத்துட்டு தேர்ட் லெவல் போவார். தேர்ட் லெவல் அந்த 8 பீப்புள்ட்டு வரணும்னா அந்த காசை கொடுத்து ஃபோர்த் லெவலும் போவார். எவ்ரி ஒன் இஸ் மியூச்சுவலி கிவர் அண்ட் ரிசீவர். ஓகேங்களா? ஸோ டு ஆக்டிவேட் இந்த எத்திரியம் வேலட் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று வந்து இந்த எத்திரியம் 0.08 எத்திரியம் வேணும். அது எதில் வாங்கி வச்சுப்பீங்க அப்படின்னு கேட்டால் இந்த ட்ரஸ்ட் வேலட் ஆர் மெட்டாமாஸ்க் வேலட், இந்த மை ஈத்தர் வேலட் இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த ட்ரஸ்ட் வேலட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து மொபைலில் யூஸ் பண்ணுற ஒரு மல்டி காயின் வேலட். இதில் ட்ரஸ்ட் வேலட்டில் வந்து ஒரு சிங்கிள் வேலட்டில் நீங்கள் மல்டி காயின் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் எவ்ரி கரன்சி யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஒன்லி எத்திரியம், எல்லா லீகலாக அப்ரூவ் பண்ண கரன்சிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இங்கே லீகல் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த கிரிப்டோ கரன்சிஸ்லேயே நிறையா ப்ரைவேட் கரன்சிஸ்னு ஒன்று இருக்குது அண்ட் பப்ளிக் கரன்சிஸ்னு இருக்குது. ஸோ ப்ரைவேட்னா இங்கே இப்போ கம்பெனிஸ் வந்து ஒரு காயின் விடுவாங்க, அதெல்லாமே ப்ரைவேட் கரன்சிஸ். அதெல்லாமே நம்ம பார்த்து தான் ஜாயின் பண்ணணும். ஸோ பிட்காயின் அண்ட் எத்திரியம் எல்லாமே பப்ளிக் கரன்சி. இங்கே பீப்புள் ஆர் தி ஓனர்ஸ் ஆஃப் தட் கரன்சி. ஓகேங்களா? இது கண்டுபிடிச்சது என்னமோ ஒருத்தர் தான், விட்டாலிக் புட்டரின் தான் கண்டுபிடிச்சாரு. பட் ஹீ இஸ் நாட் தி ஓனர், ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் எத்திரியம். அவர் இதுக்கு வந்து ஓனர்ஷிப் எடுத்துக்க மாட்டார், எடுத்துக்கவும் இல்லை. ஸோ இந்த மெட்டாமாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அது ஒரு சிங்கிள் வேலட். அதில் ஒரு வேலட்டை லாகின் பண்ணிட்டு நம்ம ஐடிஸ் எல்லாம் கம்ப்யூட்டரில் பார்த்துக்கலாம். அண்ட் மை ஈத்தர் வேலட் வந்து ஒரு வெப் பேஸில் யூஸ் பண்ணுற ஒரு வேலட். ஸோ எவ்ரி 64 days நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 3500 எத்திரியம் கிடைக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரூ பீப்புள் அண்ட் நோ மிடில் மேன், நோ கம்பெனிக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது. எவ்ரிதிங் டு டிஜிட்டல் ப்ரைவேட் வேலட்டில் தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ பிஸ்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ரிவ்யூ இப்போ எல்லா செஷனும் கொடுக்குறாங்க. நான் ஒரு கிறிஸ்பாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 லெவல்ஸ் இருக்குது. 8 ஈத்தரியம் லெவல்ஸ் வந்து மொத்தமாக 8 லெவல்ஸ் இருக்குது. ஸோ கிவ் ஆர் லெவல் அப் ரெண்டும் ஒன்று தான். 0.08 கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேர் 0.08 கொடுத்து ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த லெவலில் வந்து 0.16 எத்திரியம் வருது. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து அந்த லெவலில் 0. பிகாஸ் நம்மளுக்கு வந்து 2 பேர்த்தோட இன்கம் தூக்கி மேலே கொடுக்கும்போது நம்ம செகண்ட் லெவல் போயிடுவோம். அண்ட் செகண்ட் லெவலில் வர 4 பேர்த்துக்கிட்ட இந்த வர 0.16க்கான இன்கம் 0.64. இங்கிருந்து தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகுது. 0.64லேருந்து வெறும் 3.2 மட்டும் மேலே கொடுத்துட்டு 3.2 நம்ம ப்ராஃபிட்டாக எடுத்துப்போம். ஸோ வெறும் 3.2 வந்து இன்னைக்கு வேல்யூ படி 6500 to 7000 இருக்கு. ஸோ செகண்ட் லெவலில் வெறும் உங்களுக்கு 2 4 8 வந்தாலே உங்களுக்கு போட்டதை விட 4 மடங்கு இன்கம் கிடைச்சிருது. இதே மாதிரி தான் எல்லா லெவலும் ஆஸ் ஃபாலோஸ். இங்கே 3.2 கொடுத்து நீங்கள் லெவல் 3 போயிட்டீங்கன்னா அதுக்கு கீழே வர 8 பேர் கொடுக்குற டொனேஷன், அதாவது ஒவ்வொருத்தருமே நீங்கள் மேலே எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதான் கீழே உங்களுக்கு வரும். 8 people 0.32 கொடுத்து டொனேட் பண்ணும்போது அந்த லெவலில் 2.56 வருது.
அங்கிருந்து 2 பேர்த்தோட இன்கம் 2 பேர் கொடுக்குற 0.32 மட்டும் 64 மேலே கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் 1.92 எடுத்துப்பீங்க. ஸோ எல்லா லெவல்ஸுமே தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள், இங்கே நிறைய பேர் இப்போ செகண்ட் சைக்கிள் போயிட்டீங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஜாயின் பண்ணுற எல்லாருமே 4 லெவல்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணாலே நம்மளுக்கு மொத்தமாக 10 எத்திரியம்ஸ் வருது. 10 எத்திரியம்னா கிட்டத்தட்ட 1.75 லேக்ஸ் வருது நம்மளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சைக்கிள் இருக்க எல்லாருமே 10 எத்திரியம் ஏர்ன் பண்ணிட்டாங்கனாலே 64 டேஸ்க்கு அது ஆக்சுவலி பெரிய இன்கம். நம்ம வந்து 3500 எத்திரியமும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் ஸ்லோவாக போகிறேன், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாகவே போகிறேன் அப்படின்னா நீங்கள் 4 லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது பெஸ்ட். ஸோ செகண்ட் சைக்கிளில் நீங்கள் இருக்கிற 4 லெவல்ஸ்லேருந்து ஜஸ்ட் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுவீங்க. செகண்ட் சைக்கிள் பீப்புள் போயிட்டீங்களா, நான் 4 லெவல்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துல தான் இருப்பீங்க. ஜஸ்ட் எக்ஸ்டெண்டுங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் 5th லெவல் 6th லெவல் மூவ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான இன்கம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி வரும். ஏன்னா அதுக்கான பீப்புளும் உங்களுக்கு வந்திருப்பாங்க. இந்த நெட்வொர்க் வந்து ஒரு ஸ்டாப் ஆகிற நெட்வொர்க் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அட் எண்ட் ஆஃப் 8th லெவல் உங்களுக்கு வந்து 2621 எத்திரியம் வரும். அந்த லெவலில் மட்டுமே நம்மளுக்கு 4 crore rupees வருது. இந்த லெவல் 8th லெவலில் மட்டுமே. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டனால லெவல் 1ல இங்கே இந்த மவுஸ் பாயிண்ட் இருக்க இடத்துல நீங்கள் உங்கள் ஐடின்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஐடி இங்கே இருக்குது. அண்ட் உங்களுக்கு கீழே 2 பீப்புள் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற 0.08க்கான இன்கம் உங்களுக்கு வரும். இந்த ரெட் கலர் எல்லாமே டொனேஷன்ஸ், லெவல் அப்கான டொனேஷன்ஸு. அண்ட் இங்கே க்ரீன் கலர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட். ஸோ 2 பீப்புள் ஜாயின் பண்ணுற இன்கம் நீங்கள் மேலே கொடுத்து செகண்ட் லெவல் போய்ப்பீங்க. செகண்ட் லெவலில் 4 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேர்த்துக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ இந்த 8 பேர் வரும்போது 2, 4, 8 இந்த 14 வேலட்ஸ் வந்த உடனே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆரம்பிச்சிடும். ஸோ 0.32 மட்டும் மேலே கொடுத்துட்டு 32 நீங்கள் ஹோல்ட் பண்ணிப்பீங்க. அதுதான் உங்களுக்கு சாலிடாக ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் 3rd லெவல் நீங்கள் மூவ் பண்ணும்போது இந்த 3rd லெவலுக்கு கீழே அந்த 8 பேர்த்துக்கு கீழே இன்னொரு 3 லெவல்ஸ் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த 8 பேருக்கு கீழே இன்னொரு 3 லெவல்ஸ் இறங்கும் போது 1, 2, 3 இந்த லெவல் வரும்போது அந்த லெவலில் மட்டுமே நம்மளுக்கு 126 வேலட்ஸ் இருக்கும். அந்த 126 வேலட்ஸ் வந்தோன்னா 8 பேருமே 0.32 கொடுத்து லெவலப் பண்ணுவாங்க. 2.56 எத்திரியம் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் அடுத்தது நீங்கள் எங்கே வேணால் நிறுத்திக்கலாம். நிறுத்துறதை பற்றி இங்கே பிரச்சனை கிடையாது. பிகாஸ் நம்ம இங்கே ஸ்மால் மணிக்காக வரது கிடையாதுங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் கண்டிப்பாக மூவ் பண்ணுவீங்க. 0.64 கொடுத்து நீங்கள் டொனேட் பண்ணிட்டீங்கன்னா 1.92 உங்களுக்கு சாலிடாக ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ எவ்ரி லெவலுமே இப்படி தான். இங்கே 4th லெவலில் நீங்கள் அடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு கீழே 4 லெவல், இந்த 16 பேருமே 4 லெவல் இறங்கியிருக்கணும். 4 லெவல் இறங்குதுன்னா இங்கே வந்து 256 வேலட்ஸ் இருக்கும். 4 லெவலுக்கு கீழே 4 லெவல் 8 லெவல் இறங்கிடுச்சுன்னா 510 வேலட் வந்துடும். ஸோ அந்த 4வது லெவலில் மட்டுமே உங்களுக்கு 0.64 அந்த 16 பேருமே கொடுக்கும்போது 10.24 எத்திரியம் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அங்கிருந்து 1.28 மட்டும்தான். இங்கே நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கொடுக்குறது வெறும் 20 எத்திரியம் மட்டும்தான். ஆனால் கிடைக்கிறது 3500 எத்திரியம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது, ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஸோ மொத்தமாக இங்கே வேலட்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியிருக்கு. இங்கே நீங்கள் 8 லெவல்ஸ் வரைக்குமே கால்குலேட் பண்ணியிருக்கு. 8th லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த 256 வேலட் இருக்கும் 8th லெவலில் மட்டுமே. அவங்களுக்கு கீழே 8 லெவல்ஸ் இறங்கும்போது 8 லெவல்ஸ் இந்த லெவல் இறங்கும்போது 256 பீப்புளுமே 10 எத்திரியம் கொடுத்து டொனேட் பண்ணுவாங்க. அங்கே வந்து 2621 அங்கே தான் நம்மளுக்கு அந்த பெரிய இன்கம் நம்மளுக்கு வருது. ஸோ அதுக்கு கீழே எவ்வளோ வேலட்ஸ் இருக்குன்னு இங்கே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பீப்புள் கிடையாது, ஒரு பீப்புள் 1,31,000 பீப்புளான்னு கேட்கக்கூடாது. ஒரு வேலட்ஸ். ஏன்னா ஒருத்தரே 3 வேலட் 4 வேலட்லாம் போடுறாங்க. ஒரு ஃபேமிலிக்கு வேலட், ட்ரைபாட் போடுறேன் அப்படிலாம் போடுறாங்க. ஸோ இது வந்து சீக்கிரமே அச்சீவ் பண்ணுறக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். வித்தின் 64 டேஸ்க்குள்ளேயும் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். 5 crore அச்சீவபிள் தான். ஸோ பேசிக் ஸ்ட்ராட்டஜி ஃபார் நியூ பீப்புள் எல்லாம் வரவங்களுக்கு பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஐடி போடுறீங்கன்னா பிரிங் 2 பீப்புள், நாலேஜ் ஷேரிங் மூலமாக கீழே 2 பீப்புளை கொண்டு வாங்க. ஸோ அதன் மூலமாக அவங்க அடுத்த இந்த 2 பீப்புளை நீங்கள் பண்ணுற மாதிரியே பண்ண வச்சா அவங்க 2 பீப்புளை கொண்டு வருவாங்க. ஸோ எல்லாருமே அதை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், 2, 4, 8 வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் அந்த 2 பீப்புளை கொண்டு வந்துட்டு அவங்க பார்த்துப்பாங்கன்னு விட்டுட்டு போகாமல் அந்த 2, 4, 8 வரைக்கும் கான்சன்ட்ரேட் கரெக்டாக பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு பெரிய நெட்வொர்க்காக பில்ட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் பேசிக் ஸ்ட்ராட்டஜி, சக்ஸஸ்க்கான ஒரு ஃபார்முலா. ஸோ டபுள் வே இந்த ஒரு சார்ட் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இது வந்து ஒரு ஈக்குவல் ஒரு இன்கம் ப்ராசஸ் தான். இந்த ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டொனேஷன்ஸ்க்கான இதெல்லாம் போட்டிருக்கு. அண்ட் இந்த ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா ரெஃபரல்ஸ்க்கு இதெல்லாம் போட்டிருக்கு. இடிஹெச் வேலட்ஸ் எவ்வளோ ரெஃபரல்ஸ் இருக்கும் அதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ ஸ்டார்டிங் 0.08 கொடுத்து நம்ம என்டர் ஆகிறோம் அப்படின்னா 2 பீப்புள் இருப்பாங்க. அடுத்த 4 பீப்புள்ஸ் வரும்போது நம்ம 0.16 கொடுத்து டொனேட் பண்ணுவோம். ஸோ இன்கம் பார்த்தீங்கன்னா இந்த 8th லெவல்ஸில் 2621 எத்திரியம் 8 லெவலில் கிடைக்குது. அண்ட் டோட்டலாக நம்மளுக்கு 3500 எத்திரியம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லெவல் 1 to level 8 வந்து இவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத், ஈக்குவல் க்ரோத். நீங்கள் மட்டுமே இங்கே சம்பாதிக்க மாட்டீங்க, கண்டிப்பாக எல்லாருமே இங்கே ஏர்ன் பண்ணுவாங்க. அவங்க ஏர்ன் பண்ணும்போது தான் நீங்களும் ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ மியூச்சுவலாக எல்லாருமே க்ரோ ஆகிற ஒரு ப்ராசஸ் தான். ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு பிரமிட் ஸ்கீமோ ஒரு பான்சி ஸ்கீமோ கிடையாது. ஸோ 2/8 ஃபோர்ஸ் மேட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இந்த ரெஃபரல்ஸோட ஓல்டு வெர்ஷன் தான். இது ப்ரீவியஸ் வெர்ஷன் இப்படி தான் இருந்துச்சு.
மொத்தமா 510 வேலட். இந்த ரெண்டு வேலட்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8 லெவல்ஸ்ல பாத்தீங்கன்னா 256 ஆட் பண்ணீங்கன்னா 510 வேலட்ஸ் உங்களுக்கு கீழே இருக்கும். ஸோ இது ஒரு டொனேஷன் ப்ராசஸ். வில்லிங்லி, ஹாப்பிலி அண்ட் சின்சியர்லி கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துட்டோம்னா சின்சியராக நம்ம பண்ணுவோம். அண்ட் வில்லிங்லி, ஹாப்பிலி நம்ம டொனேட் பண்ணும்போது 0.08 டொனேஷன் பண்ணும்போது அதுதான் கிவ் ப்ராசஸ்னு சொல்கிறோம். கண்டிப்பாக நம்மள மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா நம்மள மாதிரி தான் இந்த சொசைட்டி, நம்ம ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக இந்த கம்யூனிட்டிலையும் தெரியும். உங்களை மாதிரி தான் இந்த கம்யூனிட்டியும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எம்பவர், இந்த நம்ம வந்து ஆள் பிடிக்கிற வேலை, கேன்வாஸ் பண்ணுற வேலை இதெல்லாம் கிடையாது. ரெஃபர் டு அண்ட் எம்பவர் தெம். எம்பவர், அவங்கள வந்து நம்ம பண்ண மாதிரி எம்பவர் பண்ண வைக்கிறோம். அவங்கள வந்து நம்ம பண்ணுற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பெரிய நெட்வொர்க்கை கொண்டு வருவாங்க. ரெஃபர் டு, எம்பவர் தெம் டு ரெஃபர் டு. அப்படி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அந்த 248 வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி 14 பீப்புளை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு பெரிய நெட்வொர்க்கு நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ ஒரு 3 ஸ்டெப் தான், 3 ஸ்டெப் தான். ஜாயின் பண்ணுறீங்க, 2 பீப்புளை ரெஃபர் பண்ணுறீங்க, அப்கிரேட் பண்ணுறீங்க. அப்கிரேட்னா இந்த செகண்ட் லெவல் போகிறதுக்கான இன்கம் வந்தோன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிப்பீங்க. நீங்கள் பண்ண மாதிரியே டூப்ளிகேட் பண்ணுவீங்க மற்ற பீப்புளை. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா 2 பீப்புளை ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த 0.16 கொடுத்து மேலே கொடுத்துருவீங்க. அண்ட் உங்களை மாதிரியே கீழே இருக்க ஒவ்வொரு பேர்த்தையுமே டூப்ளிகேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் உங்களை மாதிரியே பண்ணுவாங்க. உங்களை மாதிரியே நெட்வொர்க்கும் பில்ட் ஆகும். ஸோ எந்த இடத்துலையுமே ஹோல் விழுதுக்கான ஒரு ப்ராசஸே கிடையாது, ஒரு சான்ஸே கிடையாது நீங்கள் உங்களை மாதிரி டூப்ளிகேட் பண்ணும்போது. ஸோ ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங்கை கூட எடுத்துக்கோங்க. டோன்ட் ஜாயின் பீப்புள் பை ஃபோர்ஸிங் தெம், கேன்வாசிங் தெம். அந்த மாதிரி பண்ணி ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவங்க டவுட்ஸாக கேட்கும்போது நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்க. ஒரு கொஸ்டினா ஏன் இப்படி எப்படி அது வராது அப்படின்னு வர பீப்புளை, அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்க பீப்புளை உள்ள ஜாயின் பண்ணவே வேணாம். பிகாஸ் உங்களையும் உங்க மைண்ட் செட்டிங் எடுத்துருவாங்க, அவங்களும் ஒரு டெவலப் ஆகிற மாதிரி தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்க பீப்புளை, இப்போ ஓன் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது லெவல், சின்ன லெவலோ பெரிய லெவலோ, ஒரு ஓன் கம்பெனி ஆரம்பிக்கும் போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கண்ணுங்கருத்தமாக அந்த பீப்புளை பார்த்து எடுப்போமோ அந்த மாதிரி நம்ம பீப்புளை ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம www.io இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஓனர்ஷிப் தான். நீங்கள் உங்கள் ஓனர்ஷிப் எடுத்து நடத்த போகிறது. ஸோ எப்படிப்பட்ட பீப்புளை கொடுத்து ஜாயின் பண்ணணும், எப்படிப்பட்ட பீப்புளை நீங்கள் ஜாயின் பண்ணுங்கிறத பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னா எவ்ரி பீப்புள். இதுக்கு ஒரு லிமிட் கிடையாது. பேரண்டாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பீப்புள், யாராக வேணால் ஜாயின் பண்ணலாம். MLM இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் இங்கே வருவாங்க. பிகாஸ் அதில் வந்து அவங்க டாப் பொசிஷன் இருக்கவங்க அதில் நல்லா இன்கம் பார்த்துருப்பாங்க. பட் இங்கே டாப் பொசிஷன்ட்டு வர முடியாது, எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ கண்டிப்பாக அவங்க கீழே இருக்க எல்லாருமே ஏர்ன் பண்ணும்போது அவங்க ஒரு நம்பிக்கை ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் இங்கே வருவாங்க கண்டிப்பாக. ஸோ எவ்ரி பீப்புள் கேன் ஈக்குவலி பார்ட்டிசிபேட் அண்ட் ஈக்குவலி அவங்களுக்கு அந்த இன்கமும் வரும். ஓகேங்களா? ஸோ கீப் இட் சிம்பிள். ஸோ நியூ ஜாயினிங் பீப்புளுக்கெலாம் நீங்கள் இந்த ஸ்லைட் மூலமாக சொல்கிறத விட வீடியோஸாகவே நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இனிஷியலி ட்ரஸ்ட் வாலெட்டை இந்த இன்ஸ்டால் பண்ண வச்சுருங்க. ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா இந்த remitano.com அப்படிங்கிறது இட்ஸ் குளோபல், எல்லா நாட்டு கரன்சியுமே அக்செப்ட் பண்ணுற ஒரு இது. அதுலேயும் வாங்கிக்கலாம், ஒரு பீப்புள்கிட்டையும் வாங்கிக்கலாம். பியர் டு பியர் டிரான்சாக்ஷன்னாலும் நீங்கள் பீப்புள்கிட்டையுமே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளை யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களோட அப்ளைன் ரெஃபரல் லிங்க் அதை எடுத்து இங்கே சர்ச் பாரில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஐடி போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஸோ ஜஸ்ட் கீப் இட் சிம்பிள். ஸோ 24 ஹவர்ஸுமே ஜூம் மீட்டிங் அண்ட் ஊவ் மீட்டிங்லாம் எடுத்து பீப்புளாக ஒரு ஃபேமிலியாக யுனைட்டடாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குளோபலி அக்செப்டட் ஒரு கரன்சி இது. ஒரு செக்யூரிட்டி இஷ்யூஸ் வேணாம். 24/7 நீங்கள் அதை என்கேஷும் பண்ணிக்கலாம், த்ரூ பீப்புளாகவும் பண்ணிக்கலாம், மார்க்கெட்லேயே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம பேங்க்ஸில் எல்லாத்துலேயுமே இதை கொண்டு வராங்க. ஸோ 24/7 we have all prospects and every way to make it money and profit. ஸோ தொடக்கமும் முடிவும் உங்கள் கையில் தான் இருக்குது. கொடுக்கறதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் டூயிங் டபுள் வே, மேக் யுவர் ட்ரீம்ஸ் டு சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ லேட்டாக வந்தவங்களுக்கு மேபி ஒன்ஸ் அகெயின் நான் பான்சி ஸ்கீமை கூட நான் சொல்லலாம். ஸோ நான் பேசுறது கேட்குதா செந்தில் சார்? கேட்டுச்சா? கேக்குதுங்க. கேக்குது. ஓகே, நான் ஒன்ஸ் அகெயின் இந்த பான்சி ஸ்கீம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் பான்சி. இவர் வந்து ஒரு அமெரிக்கன். இவர் வந்து ஒரு ஸ்கீமை பீப்புள் மனசில் பதிய வச்சாரு. என்னன்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட பணம் வாங்கி அவர்கிட்ட கொடுப்பாரு. ஸோ பீப்புள்கிட்ட பணம் வாங்கி ஒருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா இந்த ஸ்கீமே. ஸோ கம்பெனிஸில் இதை வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ MLM எல்லாத்துலேயுமே இதை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க.
பட் சர்டன் பீப்புள் வேர் சோ கிளியர் இந்த ஸ்கீம் வந்து சோ ஸ்கேம் அப்படின்னு தெரிஞ்சு எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து நிறைய இடத்துல பேன் பண்ணாங்க. நிறைய பீப்புள் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து பீப்புளை கொண்டு வாங்க, இந்த பான்சி ஸ்கீம்னு தெரிஞ்சாலே வெளியே வந்துருங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் பான்சி ஸ்கீம் அப்படின்னா, இந்த சார்ல்ஸ் பான்சிங்கிறவர் ஒரு கான்செப்டை வச்சாரு. அந்த கான்செப்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ ஒரு 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 நபர் வந்து உங்ககிட்ட ஒரு 10,000 rupees கொடுத்து ஒரு இதில் ஜாயின் பண்ண சொல்றாரு. ஒரு கான்செப்ட் இருக்கு, ஓகே, ஒரு 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 மூவ்மெண்ட்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு 10,000 rupees நீங்க கொடுத்தா ஜாயின் பண்ணிடலாம், அண்ட் நீங்க அதுல வந்தா வேலையே பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களை ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. நீங்களும் ஓகே வேலையே பார்க்க வேணாம்னா கண்டிப்பா நம்ம அங்கே போட்ட இன்கம் வருது, நம்ம ஜாயின் பண்ணுவோம். கண்டிப்பா வேலை பார்க்காம நம்மளுக்கு எங்கேயுமே காசு கிடைக்காது. ஸோ டபிள்யூவே எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ரெஃபர் டு, அதுக்கப்புறம் எம்பவர் தெம் டு ரெஃபர் டு, டில் 14 வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்றீங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் யூ ஆர் டூயிங் சம்திங், பீப்புளை டெவலப் பண்றது மூலமா நீங்க இன்கம் ஏர்ன் பண்றீங்க. அது எப்படி ஒண்ணுமே பண்ணாம நம்ம இன்கம் ஏர்ன் பண்றதுங்கிறதா இந்த பான்சி ஸ்கீம் மூலமா அவர் சொன்னாரு. அந்த 10,000 நீங்க கொடுத்து நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஒரு 50 rupees கிரெடிட் ஆகுது அப்படின்னா சும்மாவே கிரெடிட் ஆகுது நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மந்த்லி நம்மளுக்கு அங்கவே 1,500 rupees நம்மளுக்கு அங்கே வருது அப்படின்னு சொல்லி கூட்டு வருவாங்க. ஸோ அந்த கம்பெனி ஒரு ஓவரால் 1 year இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அந்த 1 year இருந்தா நம்ம ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணியிருந்தா நம்ம போட்ட காசை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஒரு 18,000 rupees கிடைக்கும். 10,000 போட்டு 18,000 rupees கிடைக்குதுங்கிறது தான் கூட்டு வருவாங்க. ஸோ அந்த கம்பெனி ஆரம்பிச்சே ஒரு 7 months ஆயிடுச்சு, அண்ட் யூ ஆர் த பர்சன். நீங்க வந்து 8th monthலாம் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா வித்தின் 3 monthsல நீங்க போட்ட காசே எடுக்க முடியாது, உங்களுக்கு இன்கமும் பெருசா வந்திருக்காது. ஸோ அங்கதான் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது அந்த ஸ்கீம் பீப்புளை ஏமாத்துற ஸ்கீம் அப்படின்னு தான் புரிஞ்சுப்பாங்க. கடைசியா இது ஒரு மணி கேம் அப்படின்னு சொல்லி தான் உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல இருக்கிறதெல்லாம் ஜாயின் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். பட் டபுள்வே ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி பான்சி ஸ்கீம் கிடையாது. பிகாஸ் இதை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பான்சி ஸ்கீம் கிடையாது, இது ஒரு பிரமிட் ஸ்கீமும் கிடையாது அப்படிங்கிறது நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் ஆக்சுவலி 1920 தான் வந்துச்சு. இந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் சார்ல்ஸ் பான்சிங்கிற அவர் பேர் எடுத்து பான்சி ஸ்கீம்னு வச்சு இந்த ஸ்கீமை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆர்ஸ் இஸ் நாட் பான்சி ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து நம்ம டொனேஷன், பியர் டு பியர் டொனேஷன் அப்படிங்கிற மூலமா பண்றோம். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஆல்ரின். ஸோ ஃபர்தரா யாருக்காவது டவுட் இருந்தா நீங்க ஆல்ரின் கிட்ட கேட்கலாம், அவங்க கிளியர் பண்ணுவாங்க. நீங்க உங்க மைக்கா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம், டவுட்ஸ் கேளுங்க. ஸோ கண்டிப்பாக பீப்புள்ஸ்க்கு டவுட் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் மிஸ்டர் அபிலாஷ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதுக்கு ஐ வெல்கம் யூ சின்சியர்லி. Thanks, Aldrin, and I thank the leaders for letting me speak in this meeting. என் பேர் அபிலாஷ். நான் வந்துட்டு ஆக்சென்ச்சரில் ஒரு ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் அப்பா பேர் ராஜசேகர். அவர் மூலியமாக தான் எனக்கு வந்துட்டு இந்த எத்தூரியம் பற்றி தெரிய வந்துச்சு. ஸோ எனக்கு என்னன்னா, ஐட் லைக் டு டாக் அபவுட் அப்கிரேட் ஆர் விஷஸ். நம்மளுக்கு நிறைய இஷ்டம் இருக்கும். ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல் நான் வந்துட்டு ஒரு வந்துட்டு நல்லா கார் வாங்கணும், ஒரு நல்லா வீட்டில் இருக்கணும், என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், அந்த மாதிரி எல்லாம் ஆசை இருக்கும். அந்த ஆசையில பூர்த்தி பண்ண வி நீட் அ லாட் ஆஃப் மணி. நிறைய காசு நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம ரெகுலர் ஒர்க் ஆர் நம்ம பிஸ்னஸ் பண்ணியோ வந்துட்டு it's really difficult to make a lot of money. So I feel that this Ethereum is given us a good opportunity via Doubleway for us to earn huge money and settle down in life earlier. இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா we'll have to work for at least 20 to 30 years to at least earn around 50 lakhs or 1 crore. ஒரு business பண்ணா you'll need a lot of capital to invest and start a business, and you'll have to again அதுல வந்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சாதான் நம்மளால அவ்வளோ கேஷ் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த டபிள்யூஏ மூலியமா பாத்தீங்கன்னா by just investing 1,700 to 2,000 rupees நம்மளால வந்துட்டு you'll be able to earn up to 500 crores. ஏன்னா this is a cycle, it keeps coming back and back to us. So I think this is a smart way rather than நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்துட்டு பிஸ்னஸ் வேலைக்கு போய் டெய்லி காலையில இருந்து 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் வாழ்க்கை பூரா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான வேலை ரொம்ப ஈஸியா நம்மளால வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். இப்போ எங்க அப்பா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல
லெவல் 4ல இருக்காரு. அவருக்கு அடியில பாத்தீங்கன்னா இப்போ 130 பேர் இருக்காங்க. அந்த 130 பேர் எப்படின்னு பாத்தீங்கன்னா லெவல் 2ல 72 பேர் இருக்காங்க, லெவல் 3ல 24 பேர் இருக்காங்க, லெவல் 4ல 9 பேர் இருக்காங்க. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். நீங்க வந்துட்டு யூ ஜஸ்ட் ஹாவ் டு மேக் அதர்ஸ் அவேர் ஆஃப் யூனோ வாட் எத்தோரியம் பிரசன்ஸ். ஏன்னா எல்லாமே அப்கிரேட் ஆயிட்டே போகுது. நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ண போன்ல இருந்து நம்ம வீட்டில் இருக்கிற டிவி எல்லாமே வந்துட்டு இட் கீப்ஸ் அப்கிரேடிங். அதே மாதிரி இப்போ நம்ம கேஷு வந்துட்டு இப்போ கிரிப்டோ கரன்சியா அப்கிரேட் ஆயிருக்கு. ஸோ திஸ் ஆக்சுவலி இஸ் அ இட்ஸ் த ஃபியூச்சர். அண்ட் ஃபார் யங்கர் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டர் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இதை பத்தி நாலேஜ் அவ்வளோ இல்லை, டெக்னாலஜி பத்தி அவங்களுக்கு நிறையா வந்துட்டு விவரம் தெரியாது. ஸோ ஃபார் யங்ஸ்டர்ஸ் இட்ஸ் மோர் ஈஸி. நம்ம எல்லாம் மொபைல் யூஸ் பண்றோம், இன்டர்நெட் யூஸ் பண்றோம், வி ஆர் வெல் வர்ஸ்ட் வித் கம்ப்யூட்டர். ஸோ இட் வில் பி மோர் ஈஸியர் ஃபார் தேம் டு மேக் மணி. எல்லாத்துக்குமே இப்போ எந்த ஒரு சின்ன பையனோ ஸ்கூல்ல இருக்கவங்கள கேட்டா எல்லாரும் உங்க கோல் என்னன்னு கேட்டா எனக்கு வந்துட்டு நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஏர்ன் மணி. நிறைய காசு அவங்களுக்கு சம்பாதிக்கணும், அவங்களுக்கு நிறைய காசு சம்பாதிக்கணும். ஆனா ஒரு என்ஜினியர் ஆனாலோ ஒரு டாக்டர் ஆனாலோ நல்லா படிச்சாதான் நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. So they are not aware. So people are not aware of such opportunities such as Ethereum, which is presented by Dowdway. So I wish I request everybody to work smarter. You let others know, நிறைய பேருக்கு பேசுங்க, make others aware of this, so it will be helpful for you as well as others to develop in their life and settle down as early as possible. I wish everybody all the best and work smarter. Thank you. Thank you, Abhishek, for giving us a motivation speech. So நான் வந்து திருவங்கில வந்து கூப்பிடுறேன், அவங்களும் கொஞ்சம் நமக்கு இன்னொரு மோட்டிவேஷன் தருவாங்க. அங்கிள். So before that, thank you so much, Avilash. Work smarter, அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இப்போ நம்ம ஒரு எறும்பு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து டியூரிங் இந்த சம்மர் டைம்ஸ்னால ரொம்பவே ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிடும். ஸோ வின்டர் ரெய்னி டேஸ்லலாம் அது வந்து அது பாட்டுக்கு ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுக்கும் இந்த சுச்சுவேஷன். கொரோனா டைமில் நம்ம வீட்டில் எல்லாருமே முடங்கி கிடக்கிறோம். இந்த டைம் நம்ம ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா பாசிவ் இன்கம்ங்கிறது இதுதான். இப்போ ஒர்க் பண்ணிட்டு பின்னாடி ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த இன்கம்மை டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி 64 days அந்த இன்கம் நம்மளுக்கு ரெக்கர் ஆகி கிடச்சிட்டே தான் இருக்க போகுது. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் தட். இப்போ ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க, எல்லா துறையிலையுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. பட் தேர் நாட் கெட்டிங் இனஃப் பெனிஃபிட். நம்மள மாதிரின்ட்டு இல்லாமல் நிறைய பேர் மாதிரி இனஃப் பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஹார்ட் ஒர்க்கை விட வி ஹவ் டு ஒர்க் ஸ்மார்ட்டர். ஸோ தேங்க்யூ அபிலாஷ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரஸ்ட் வாலெட்டை பற்றி நிறைய பேர் டவுட்ஸ்லாம் கேட்டிங்க. அதுக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கோம். பட் அதை விட இப்போ நான் உங்களுக்கு எப்படி இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, லெவலப் பண்ணுறதுங்கிறத ஒரு சின்ன இதாக சொல்லிடுறேன். ஸோ இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது இல்லை, விசிபிளாக இருக்கா? Yeah, visible already visible. Thank you. ஸோ இவங்க வந்து இனிஷியலி நல்லா ஒர்க் பண்ணி ஒரு 4 levels போயிருக்காங்க. 4 levels போனால் ஏன் இங்கே நிறுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஏதாவது வந்திருக்கும், இவங்க ஏதாவது டீம் டெவலப்மெண்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ 703 பீப்புளை கொண்டு வந்து ஒரு 2-3 ஏர்ன் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெரி குட் அமௌண்ட். ஸோ ஈவன் தென் அவங்க இந்த லெவல் 1 எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு விட்டுருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்டுங்கிற ஆப்ஷன் நம்ம ஒரு தடவை தான் லெவல் பண்ணுவோம். இந்த பைனாலும் சரி இந்த லெவல் அப்ங்கிறனாலும் சரி அது ஒன்லி ஒன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெவலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். நம்ம ஒரு லெவலை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு சொந்தக்காரங்க, ஒரு லெவலுக்கு நம்ம சொந்தக்காரங்க ஆயிருக்கும். ஒவ்வொரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவலுக்கு எக்ஸ்டெண்ட் கொடுக்க வேண்டியது 0.08 எத்திரியம் கொடுத்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே ஒரே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ்க்கு தான் நம்ம அனுப்ப போகிறோம். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸோட வேலை என்னன்னா நம்ம கொடுக்குற எக்ஸ்டெண்ட் அமௌண்ட் எடுத்து கரெக்டான அப்ளைனுக்கு கொண்டு போய் ரீடைரக்ட் பண்ணி போய் சேர்த்திரும். அது வந்து நம்ம மணியை வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா கம்பெனி கிடையாது, எவ்ரிதிங் இஸ் டீசென்ட்ரலைஸ்ட். ஒரு டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம்ல எப்படி இருக்குமோ எல்லா இதுவுமே இங்கே இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸுக்கு நம்ம அனுப்ப போகிறோம். ஒன்லி திங் இந்த ஃபர்ஸ்ட் லெவலுக்கான அமௌண்ட்டை நம்ம பார்த்து அனுப்பணும். ஸோ அடுத்தது செகண்ட் லெவல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு 1/6 தான் கொடுக்கணும். திருப்பி 0.08 கொடுத்தீங்கன்னா கரெக்ட் திருப்பி ஃபர்ஸ்ட் லெவல் பீப்புளுக்கே போயிடும். ஸோ செகண்ட் லெவலுக்கு அவருக்கு இன்னும் ஆக்டிவ் 61 days இருக்கு. ஸோ ஏன் இங்கே டேஸ் கம்மியாக இருக்குது, அடுத்ததெல்லாம் டேஸ் கம்மியாக இருக்குது இங்கே அப்படின்னா இவர் 2 times பண்ணியிருப்பாரு. மேபி 128 days ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்காரு செகண்ட் லெவலை. அண்ட் தேர்ட் லெவலும் முடிய போகுது, ஃபோர்த் லெவல் முடிய போகுது. ஸோ எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா இவருக்கு அந்த இன்கம் கரெக்டாக வந்துட்டு இருக்க போகுது. ஏன்னா நெட்வொர்க் நல்லா பில்ட் பண்ணியிருக்காரு, 703 பீப்புளை கொண்டு வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒன் மோர் திங் இஸ்
இதுதான் நம்பர் 1 ஐடி, இந்த டபுள் வேல அசோசியேட் ஆன நம்பர் 1 ஐடி. ஓகேங்களா, இவருக்கு கீழே தான் நம்ம இன்னைக்கு பிளேஸ் பண்ற ஒவ்வொரு வேலட்ஸுமே 2,13,000 வேலட்ஸுமே இந்த ஐடிக்கு கீழே தான் இருக்கு. இவர் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காரு அப்படின்னா 493 எத்திரியம் ஏர்ன் பண்ணிருக்காரு. இவர் யாருமே இல்ல, இந்த இந்த ப்ரோக்ராம் இந்த டபுள் வேங்கிற இந்த ப்ரோக்ராமர் தான். இவரோட இந்த ப்ரோக்ராம் பண்ண ஒரு ப்ரோக்ராமர். ஒவ்வொரு லெவல்ஸ்க்கும் நம்மளுக்கு 64 டேஸ் தான். பட் இவருக்கு வந்து 8 lakh டேஸ் இவர் ஆட் பண்ணிருக்காரு. பிகாஸ் இவருக்கு மேல ஜீரோங்கிற ஒரு ஐடி கிடையாது. இவரை லெவல் அப் பண்ண தேவையில்லை. 8 lakh டேஸ்ங்கிறது இவரோட லைஃப் டைமே தாண்டி போகுது. ஸோ ஒவ்வொரு லெவலுக்கும் இவருக்கு அமௌண்ட் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ 3,500 இவர் இன்னும் ஏர்ன் பண்ணல. பிகாஸ் இவருக்கு கீழேயே நிறைய ஹோல் விழுகிற மாதிரி ஐடிஸ்லாம் போட்டுட்டாரு. ப்ராப்பர் நாலேஜ் ஷேரிங் இல்லாம ஒரு ப்ராப்பரா நாலேஜ் சொன்னாதான் பீப்புள் டெவலப்ங்கிறதே கத்துப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இவருக்கு கீழே நம்பர் 2 நம்பர் 3 ஐடிஸ்லாம் வந்திருக்கு. ஒரு ப்ராப்பரா நாலேஜே கொடுக்காம இவர் கூட்டு வந்துட்டாரு. இவர் ஒரு ஆன்லைன் போர்ட்டல் மூலமா விட்டுருப்பாரு. பிகாஸ் இவருக்கு ஒரு 4 years முன்னாடி வெல் டெவலப் நெட்ஒர்க்ஸ்லாம் நம்மளுக்கு வந்துருச்சு, சோஷியல் மீடியாஸ்லாம் வந்துருச்சு. ஸோ பிட்காயின் வந்த டைம்லாம் சுத்தமா நம்மளுக்கு நெட்ஒர்க்னா என்னன்னே தெரியாது. அந்த டைம் வந்தப்போ அந்த டைம் நிறைய பீப்புளுக்கு இந்த ஆன்லைன் மூலமா எப்படி மணி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல. ஸோ தே வென்ட் ஃபார் ட்ரேடிங், பிட்காயின் ட்ரேடிங் அண்ட் சம்திங் அந்த மாதிரி டெவலப் பண்ண பார்த்தாங்க. இங்க ஆன்லைன் இருந்தும் அவர் ஆன்லைன் போர்ட்டல்ல விட்டுருக்காரு. அதுக்கான ஒரு பலன் தான் இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே லெவல் 1 தான் இருக்காங்க. யாருக்குமே லெவல் 2 போறதுக்கான இது ஒரு தெரியவே இல்லை. இவங்க எல்லாருமே டாப் ஐடிஸ்னாலும் பாட்டம்னாலும் சரி எல்லாருமே ஈக்குவலா தான் ஏர்ன் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இங்க. நீங்க நம்பர் 1 ஐடி பார்த்தாலுமே அவர் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காரு, அது கீழே இருக்க வேர்ல்ட்லயே மொத்தமா 3 பேர் லெவல் 3 போயிருக்காங்க. நீங்க இங்க பார்க்கலாம், மேல வந்து இங்க கரண்டா எல்லாமே ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த 3 பேர், இவர் டாப் ஐடி, ஒருத்தர் 8 லெவல் போயிருக்காரு. ஏதோ ஒரு மூலையில ஒருத்தர் இன்னொரு 2 பேர் 8 லெவல் போயிருக்காங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஏர்னிங்ஸும் கிடைச்சிருக்கும், இதை விட அதிகமாகவும் கிடைச்சிருக்கும். ஸோ எல்லாருமே டாப் ஐடிஸ்ன்னு இல்லாம எந்த லைன்ல இருந்தாலுமே அவங்களுக்கு நெட்வொர்க் பில்ட் ஆகும்போது ஈக்குவலா அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லெவல் அப் பண்றதுக்காக மட்டும்தான் இருக்கு. மற்றபடி இந்த ட்ரஸ்ட் வேலெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அது வந்து ஒரு செக்யூர்டான வேலெட். யாரெல்லாம் எத்தீரியமை நம்புறீங்களோ கண்டிப்பா ட்ரஸ்ட் வேலெட்டையோ மெட்டாமாஸ்க் வேலெட் இந்த மை ஈத்தர் வேலெட் நம்பலாம். பிகாஸ் எத்தீரியமை நம்புறோம் நம்ம எல்லாருமே. அதை ethereum.orgங்கிறது அவங்களோட கம்யூனிட்டி பேஜ். அதுலயே எந்தெந்த வேலெட்ஸை நம்பணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம யூஸ் பண்ற ட்ரஸ்ட் வேலெட், மெட்டாமாஸ்க் வேலெட் எல்லாமே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாங்கிறத அவங்களே அப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. எத்தீரியமை நம்புறது எல்லாருமே இதை கண்டிப்பா நம்பலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரஸ்ட் வேலெட்டை இனிஷியலி நீங்கள் டவுன்லோட் பண்ண வச்சிட்டிங்கன்னா, இது ஒன் மோர் திங், ஆண்ட்ராய்ட் ஃபீச்சர் தான் இப்போ விட்டுருக்காங்க ட்ரஸ்ட் வேலெட்டை பொறுத்த வரைக்கும். iOSல இது ஒர்க் ஆகிறது கிடையாது. அவங்களெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் உங்கள் வீட்டில் மற்றவங்க இன்னொரு ஃபோன் இருக்கா, ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க. இல்லாட்டி சிஸ்டமில் மெட்டாமாஸ்க் எப்படி போடுறதுங்கிறத சொல்லி கொடுத்துருங்க. மெட்டாமாஸ்க்ங்கிறது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அதை நீங்கள் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அங்கே சிஸ்டம்லேயே தான் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் எவ்ரி அப்டேட் நீங்கள் பண்ணிக்கலாம் அதில். ஸோ எப்படி ட்ரஸ்ட் வேலெட்டை இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அதை ஐடி பிளேஸ் பண்ணுறது. ஸோ ஐடி பிளேஸ் பண்ணுறதுக்கு 0.1 எத்திரியம் வாங்குறோம். பட் அதுவே இப்போ பத்துறது இல்லை. 1 எத்திரியம் 0.1 எத்திரியுமே வாங்கும்போது நிறைய பேருக்கு அது பத்த மாட்டேங்குது. கேஸ் ஃபீஸ் எல்லாம் பத்த மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம 0.1 எத்திரியம் போதுமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த டைம் ரொம்பவே டிராஃபிக் அதிகமாக இருக்குது, நிறைய பீப்புள் ஜாயின் பண்ணுறாங்க. இது வந்து அமெரிக்கன் நெட்ஒர்க்கில் வேற ஒர்க் ஆகுது. ஸோ அங்கே டைம் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம நைட் இருக்கும்போது அவங்களுக்கு மார்னிங் இருக்கும். ஸோ நெட்ஒர்க் டிஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் நம்ம நெட்ஒர்க் ஸ்டேபிளாக இருக்கும், அது ஒரு விஷயம். ஸோ எல்லாத்தையும் தாண்டி இங்கே ஐடி பிளேஸ் ஆகுது. அண்ட் ஒரு ஐடி பிளேஸ் ஆகும்போது அது இனிஷியலி ஒரு கேஸ் ப்ரைஸை டிமாண்ட் பண்ணும். அந்த கேஸ் ப்ரைஸை கொடுத்துருங்க. ஸோ அது வந்து எடுக்க போகிறது ஒரு 500 யூனிட்ஸ் கேஸ் ப்ரைஸ் எடுக்குதுன்னா இனிஷியலி அதை டிமாண்ட் பண்ணும், ட்ரஸ்ட் தான் டிமாண்ட் பண்ணுறது. ஈத்தர் ஸ்கேன்ல போய் வரும்போது வெறும் 200 தான் அதை எடுப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு மணி திரும்பி வந்துடும், உங்கள் வேலெட்லேயே தான் இருக்க போகுது. அண்ட் நம்ம வேலெட்ல இருக்குங்கிறது நம்ம வேலெட்ல வியூ பண்ணிக்கிறோம். நம்ம காசு எல்லாமே இந்த ஈத்தர் ஸ்கேனுங்கிற பிளாக் செயின்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஈத்தர் ஸ்கேனுங்கிறது தான் அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. அங்கே தான் எல்லா மணியுமே இருக்கு. இப்போ நம்ம காசு எல்லாமே பேங்க்ல தான் இருக்கு. ஆனால் நெட் பேங்கிங் பண்ணும்போது நம்ம ஃபோன்ல வேலெட்ல காட்டுது இல்லை, அந்த மாதிரி தான் இது நம்ம ட்ரஸ்ட் வேலெட்டோ மெட்டாமாஸ்க் வேலெட் எல்லாமே சரி. ஸோ ஹவு டு இன்ஸ்டால் ட்ரஸ்ட் வேலெட், இப்போ நான் அதை வாயில சொல்றதை விட உங்களுக்கு மோர் வீடியோஸை நான் ஷேர் பண்றேன். யூடியூப்ல சும்மா ஹவு டு ட்ரஸ்ட் வேலெட்னு போட்டாலே வரும். ஜஸ்ட் ஒரு 3 ப்ராசஸ் தான். ட்ரஸ்ட் வேலெட்டை இன்ஸ்டால் பண்ண உடனே கிரியேட் நியூ வேலெட் கொடுங்க. இன்னொரு வேலெட் வச்சிருந்தீங்க ஏற்கனவே அப்படின்னா அதுக்கு கீழேயே ஐ ஆல்ரெடி ஹேவ் வேலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து உங்களோட அந்த 12 ஃப்ரேஸ், அதாவது அந்த 12 ஃப்ரேஸ் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒரு கஜானாக்கு சாவி போட்டு வைக்கிற மாதிரி பத்திரமா. ஓகே, இப்போ நீங்க எவ்வளவு சம்பாதிக்க போறீங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் அதை நீங்க எவ்வளவு சேஃபா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்க மணியும் சேஃபா இருக்கும். ஓகேங்களா? இந்த ட்ரஸ்ட் வேலெட்டோட 12 ஃப்ரேஸ் நீங்க சேஃபா வச்சுக்கோங்க. அது எங்காவது ஃபோன்ல சேவ் பண்ணி வைக்காதீங்க. ஃபோன்ல சேவ் பண்ணி வைக்கிறது எதுவுமே சேஃப் கிடையாது. நீங்க உங்க நோட்ல டைரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க.
ஸோ நீங்கள் மல்டி வேலட்ஸ் வச்சுக்கும் போது ஒரு 3 வேலட்ஸ் வச்சுக்கும் போது கூட உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. எந்த வேலட்டோட 12 ஃப்ரேஸ் எதுங்கிறது கன்ஃபியூஷன் வராது. அண்ட் உங்கள் மணி எங்கேயுமே திருட்டு போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. எல்லாமே உங்கள் எத்திரியம் பிளாக் செயினில் தான் இருக்குது. ஸோ ஐடி போடுறது எப்படிங்கிறது வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த சிஸ்டமில் அந்த ட்ரஸ்ட் வாலெட்டை நம்ம காமிக்க முடியாது, ஏன்னா சிஸ்டமில் இல்லை மெட்டாமாஸ்க்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ லீகாலிட்டி பற்றி யாராவது கேட்டாங்கன்னா இது லீகலா, இது வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்களா இந்தியா அப்படின்னா அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டவுட்ஸ் தான் எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ ராம் சார் நீங்கள் டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அது நீங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் உங்கள் டவுட் என்னன்னு தெரியும்ல. ப்ளீஸ் எல்லாரும் முன்னாடியும் சும்மா சொல்ல முடியுமா? ராம் சார் இருக்கீங்களா? சரி, நீ கன்டினியூ பண்ண அந்த டவுட் மட்டும் அப்படியே சொல்லிட்டு நீ ஆன்சர் கொடுத்துருமா. ஒன்றும் இல்லை, இவர் நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படிலாம் கேட்டிருக்காரு. ஸோ நத்திங் டு வரி. டபுள் வேங்கிறது ஒரு கான்செப்ட், அதை நானோ நீங்களோ உருவாக்கும் போது அந்த ஒரு கான்செப்ட் நம்ம உருவாக்குவோம். இப்போ நான் ஒரு கான்செப்ட் எடுத்து நான் பீப்புளுக்கு கொண்டு வரேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வச்சு தான் கொண்டு வருவேன். எக்ஸாம்பிள் டபுள் வேன்னு வச்சு கொண்டு வரேன்னா அதை எத்தீரியம்கிட்ட விட்டு அந்த ப்ரோக்ராமிங் கிட்ட விட்டுட்டு நான் போயிடுவேன். அவங்க எனக்கு ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் மூலமா அந்த டபுள் வே உள்ள எடுத்துப்பாங்க, அது மூலமா பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த டபுள் வே டிசைன் ஒன்றுமே ஃபெயிலியர்லாம் ஆகாது. பீப்புளுக்கு புரியுற மாதிரி தான் சொல்ல முடியும், புரிஞ்சுக்கிறது அவங்க வேலை. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னா வெல் அண்ட் குட். ஸோ வேற எந்த டவுட்ஸும் எனக்கு மெசேஜஸ்ல வரல. நீங்கள் உங்க மைக் அன்மியூட் பண்ணி நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் டெஃபினெட்லி. சார், my name is சிவகுமார், கோயம்புத்தூர்ல இருந்து. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், எனக்கு ஒரு டவுட் சார். ஆக்சுவலா இந்த பிளஸ் டோக்கன், பிட் கனெக்ட், ஒன் காயின் அப்படின்னா இருக்கு இல்லையா, வெதர் இட் இஸ் ரிலேட்டட் டு டபுள் வே? நோ சார், டபுள் வே பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம எத்தீரியம் மட்டும் தான் யூஸ். டபுள் வே இஸ் எத்தீரியம் பிளாட்ஃபார்ம்ல தான் வந்திருக்கு. ஸோ பிட் காயின், யூனோ காயின் எல்லாம் சொல்றீங்க. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரிப்டோ எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா சார், ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஜஸ்ட் ஐ அப்ரோச் ஃபார் திஸ் எத்தீரியம். அவர் என்னன்னா ஜஸ்ட் சென்ட் மெசேஜ், ஸ்கேமர்ஸ் யூஸ்ட் மோர் தென் 5000 வாலெட் டு மூவ் ஸ்கேம்ட் எத்தீரியம் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஸோ ஜஸ்ட் அது கிளாரிஃபை பண்ணி அந்த क्वेश्चन திருப்பி சொல்லுங்க, எனக்கு அது கரெக்டா கேட்கல. அதாவது சார், ஆக்சுவலா வந்து என்னன்னா பிளஸ் டோக்கன், பிட் கனெக்ட், ஒன் காயின். ஓகேவா சார்? அது நிறைய ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு என்ன அவர் கொடுத்துருக்கிறது வந்து ஓகே, டோக்கன்ஸ் அதெல்லாமே காட்டும். இப்போ ட்ரஸ்ட் வாலெட்னு எடுத்தீங்களாலும் உங்க ட்ரஸ்ட் வாலெட்க்கு ஒரு டோக்கன் காட்டுவாங்க. அந்த டோக்கன்ஸ் எல்லாமே அவங்க பிரைவேட்டா பண்றது. அது நம்ம இப்ப பப்ளிக் கரன்சியை தான் நம்ம நம்ப போறோம். எத்தீரியம்ங்கிறது ஒரு பப்ளிக் கரன்சி, பப்ளிக் கிரிப்டோ கரன்சி. இப்ப ஃபேஸ்புக்கே ஒரு கரன்சி விடுது, அதை நம்ம செக்யூரிட்டியை பார்த்து தான் அதுக்கிட்ட போறோம். ஓகேங்களா? லிபரான ஒரு கரன்சி விட்டுருக்காங்க, நம்ம அதை செக்யூரிட்டியை பார்த்து தான் அதுக்கிட்ட போவோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எத்தீரியம் இஸ் நாட் ஒன்லி கரன்சி. அது கரன்சி மட்டும் கிடையாது, அது ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமை நானும் நீங்களும் ஒரு ஐடி கம்பெனி இப்போ வச்சிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் எடுத்து ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணி பேஸ்ட் ஆன் எத்தீரியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ரோக்ராமும் டெவலப் பண்ணலாம். இது ஒரு லெஜர் டெக்னாலஜி தான் சார், வேற எதுவும் கிடையாது. ஸோ மற்ற எல்லா ஸ்கேமர்ஸ் யூஸ் மோர் தென் 5000 வாலெட்ஸ் டு மூவ் தி ஸ்கேம்ட் எத்தீரியம் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகே, அவங்க ஸ்கேம் பண்ணனும்னா மோர் வாலெட்ஸ் வச்சு ஸ்கேம் பண்றாங்கன்னு சொல்றாங்களா? ஆமா சார், ஆமா. அப்படி இருக்கு அந்த பாயிண்ட். ஒண்ணும் இல்ல சார், இது மோர் தென் 2-3 வாலெட்ஸ் தான் போடுவாங்க. ஸ்கேமர்ஸ்ங்கிறது உள்ள வரவே முடியாது. இப்போ எல்லாரும் ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான். இப்போ ஸ்கேமர்ஸ் அவ்வளோ 5000 வாலெட்ஸ் போட்டாலும் அவங்க கீழே டெவலப் பண்ணாதான் சார் அவங்களுக்கு காசு வரும். ஸோ அவ்வளோ வேலட்ஸ் போடுறது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 பேராவது கொடுக்கணும். 5000 வேலட்ஸ் போடுறாங்கன்னா ஒரு 10,000 பீப்புள் கொடுத்தே ஆகணும் அவங்க. அப்பதான் அவங்களுக்கு அட்லீஸ்ட் சின்ன இன்கமாவது வரும். ஸோ நோ வே ஆஃப் ஸ்கேம் இது. பிரமிட் ஸ்கீம் கிடையாது, பாஞ்சி ஸ்கீமும் கிடையாது. இட்ஸ் ஜென்யூன் சார். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆல்ட்ரின் பாயிண்ட் ஃபைனலாக ஒரு டீமுக்கு சொல்கிறேன். நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தாரு ஆல்ட்ரின், தேங்க்ஸ். அண்ட் ஆல்ட்ரின் கொடுத்த ஒரு ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரோக்ராம் எழுதுனவர் தான் நம்பர் 1 ஐடி. அவர் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, 8 lakhs days ஆட் பண்ணியிருக்காரு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஏன் அவங்க அந்த ஃபிக்ஸ் பண்ணாருன்னு தெரியல. அவருக்கே நல்லா தெரியும், ஒன்ஸ் இட் இஸ் அப்லோடட் இன் பிளாக் செயின்
he cannot add or remove even a single dot or comma. ஸோ அதனால தான் சேஃபாக 8 lakhஸும் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ பிளாக் செயின் இஸ் ரெப்யூட்டட். Once it is loaded, no one cannot do any changes in the program. So until this internet and crypto exist, this WA will get exist. ஓகே, இப்போ பிளாக் செயின் வந்து சேஃப் அது இல்லை அப்படின்லாம் கொஷின்ஸே வேணாம். இப்போ கூகுள் க்ளோஸ் பண்ண மாட்டாங்கிறது ஒரு கேள்வியை யாரும் கேட்கவே மாட்டாங்க. அது ஒரு நிறுவனம் தான். அதே மாதிரி தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. கூகுள் க்ளோஸ் பண்ணுவாங்களா அப்படிலாம் யாரும் கேட்கவே மாட்டாங்க. நம்மளுக்கு இன்டர்நெட் இருக்க வரைக்கும், நம்மளுக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்க வரைக்கும், நமக்கு பீப்புளுக்கு அறிவு இருக்கிற வரைக்கும் இந்த பிளாக் செயின், எத்திரியம், எவ்ரி திங் வில் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம எத்திரியம் இந்த ஈத்தர் ஸ்கேனில் தான் நம்ம மணி எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இந்த ஈத்தர் ஸ்கேனுங்கிற பிளாக் செயினில் தான் நம்ம காசு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் தான் எல்லாத்துக்கும் காமனான ஒரு கான்ட்ராக்ட் அட்ரஸ். இதில் எவ்வளோதான் மணி உள்ளே வந்துட்டு போனாலுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. எல்லா மணியுமே இங்கே தான் வருது. பட் பேலன்ஸ் யூ கேன் சி 0 தான். சின்ன அமௌண்ட் கூட இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. எவ்ரி திங் நம்ம அப்ளைனுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துறதா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஐடியோட வேலை. ஓகேங்களா? சார் இந்த ரெக்கார்டிங் மட்டும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். எங்க சார் இந்த இப்போ நம்ம டிஸ்கஷன் பண்ணது ஐ திங்க் இட் இஸ் கெட்டிங் ரெக்கார்டட் நினைக்கிறேன். இது ரெக்கார்டட் நான் தான் பண்றேன். நான் இன்னைக்கு நைட்டே யூடியூப்லயே போட்டுறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே. நதிங் இஸ் ஹைடட் ஃப்ரம் எனி பீப்பிள். எல்லாமே இங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கு சார். ஓகேங்களா? நம்ம பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே எவ்ரிதிங் டிரான்ஸ்பரண்ட். ஸோ இதுதான் WA இந்த எத்திரியம்ல போட்ட ஒரு கான்ட்ராக்ட். etherscan.ioல 2019 டிசம்பர் அன்னைக்கு அவங்க போட்டிருக்காங்க. 19 டிசம்பர் அன்னைக்கு. இதை ப்ரோக்ராம் படிக்க தெரிஞ்சவங்க இதை பார்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் டீக்ரிப்ட் பண்ணி கூட பார்க்கலாம். இது MLMங்கிற ஒரு கான்செப்ட் இங்கே வராது. அண்ட் இது மூடுறதுக்கான ஒரு கான்செப்ட் இங்கே இது வராது. ஸோ இந்த பேஸ்ட் ஆன் இந்த ப்ரோக்ராம் தான். இங்கே வந்து சின்ன இது கூட நான் மாற்ற முடியாது. ஈவன் தட் இவர் அந்த ப்ரோக்ராம் பண்ணவர் நினைச்சா கூட இதை மாற்ற முடியாது. அதனால தான் செந்தில் சார் சொன்ன மாதிரி அவர் இது மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இவ்வளோ டேஸ் ஆக்டிவ் பண்ணிட்டு அவர் போய்கிட்டாரு. இனிமே அவர் பண்றது ஒன்னே ஒன்று தான். லெவல் அப்ங்கிறது அவர் பண்ண போறது இல்லை. ஒன்லி திங் இதை ப்ரோக்ரஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது அப்டேட்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருப்பாரு. அவ்வளோதான். மற்ற எதுவுமே அவரால் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அந்த சோர்ஸ் கோடு ப்ரோக்ராம் எல்லாமே இதுதான். எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ஸோ எனிமோ கொஸ்டின்ஸ்? கிட்டத்தட்ட 8:30 ஆயிடுச்சு. சரியா கேட்கல சார். ஏதோ சொல்றீங்க பட் சரியா கேட்கல. சவுண்ட் மட்டும் தான் வருது. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கண்டிப்பா நீங்க கேட்கலாம். அண்ட் இங்க இதுலயே நம்பரை போட்டுருங்க சார். ஃபோன் பண்ணி கேக்குற மாதிரி நம்பர். ஃபோன் நம்பர். ஓகே சார். நீங்க டவுட்ஸை வந்து மெசேஜஸ்ல போடுங்க. ஆமா, இல்ல நீங்க ஃபோன் நம்பர் போட்டீங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. லைட்டா கேக்குது. சொல்லுங்க சார். நாலேஜ் பர்சனோட நம்பரை டிஸ்ப்ளேல போட்டுருங்க குரூப்ல. நான் மெசேஜ்ல போட்டேன். வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, थैंक यू. போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. थैंक यू. ஸோ சார் உங்க டவுட் ஏதாவது இருந்தா நீங்க மெசேஜ்ல டைப் பண்ணி போடுங்க. ஆர் எல்ஸ் நீங்க கால் பண்ணுங்க. நான் பிரச்சனை இல்லை, ஒன்றும் சொல்றேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஹலோ. ஏண்டா இல்ல. ஓகே, அவர் சார் பேசுறது கேட்கல. அவருக்கு நெட்வொர்க் ட்ரபிள் நினைக்கிறேன். சார் உங்க மெசேஜை வந்து நீங்க உங்க டவுட்ஸ் எல்லாம் மெசேஜஸ்ல போடுங்க. ஸோ நான் அதை பார்த்துட்டு அதை படிச்சுட்டு ஆன்சர் பண்றேன். ஆர் இட்ஸ் டைம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். சொல்லுங்க சார். சார் நான் கடையன்ல இருந்து மக்தூம் பேசுறேன். ஓகே சார், கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? சார் அதாவது இந்த பிசினஸ் பொறுத்தவரையில ஓகே, இது வந்து அதாவது கரெக்டான ஒரு இதுல போயிருக்கீங்களா எப்படி? அதாவது கவர்மெண்டோட அத்தாட்சியோட தான் சார் போகுது. இது அவங்க லீகல் பண்ணனால தான் நான் இங்கே பிபிடிலே காமிச்சிருப்பேன். சுப்ரீம் கோர்ட்டை வச்சு இதை லீகலும் பண்ணிட்டாங்க. மார்ச் 4 அன்னைக்கு இதை லீகல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ட்ரேடிங் ப்ராசஸும் கொண்டு வராங்க. ஒரு லீகல் பண்ணாம நீங்க இந்த ட்ரேடிங் எல்லாம் அடுத்தடுத்து அப்டேட் பண்ண முடியாது. எத்திரியம் 2.1 ஒன்று வருது.
ஸோ அதோட டெவலப்மெண்ட் தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதோட டிமினிஷ்மெண்ட்டை நீங்க பார்க்கவே போறது கிடையாது. ஓகே இது சார். விலை ஏறிட்டே தான் இருக்க போகுது. எத்திரியமும் விலை ஏறிட்டே தான் இருக்க போகுது. டபுள் வேலை பீப்புள் சேர்ந்துட்டே தான் இருக்க போறாங்க. ஓகே சார். ஸோ கரெக்டான ஒரு வேலை தான் அது போயிட்டு இருக்கு சார். ஓகே சார். நான் வந்து இதுக்கு முன்னால பியர்லெஸ் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் பஜாஜ் அலைன்ஸ் பண்ணிருந்தேன். ஓகே. ஆனா அந்த ரெண்டுலயுமே எனக்கு நான் எதிர்பார்த்த அது நான் ரெண்டுமே எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு வந்து எந்த இதுவுமே கிடைக்கல, பெனிஃபிட் கிடைக்கல. அதான் சார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நான் எம்எல்எம் சொல்லி கிடையாது. எம்எல்எம் கிடையாது. ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிக்கிறேன் சார். இப்போ வந்து திருமலை சார் சொன்னாங்க. ஓகே. திருமலை சார் சொன்னாங்க. ஓகே சார். டிஸ்ட்ரிக்ட். ஹலோ. கேக்குது சார், நீங்க பேசுங்க. திருமலை சார் சொன்னாங்க. ஓகே. அவங்க சொன்ன வச்சுதான் நான் இதுல வந்து மீட்டிங்கே அட்டெண்ட் பண்றேன். ஓகே. சரி சார், இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இதை வந்து நீங்க வந்து நான் கடைசியா ஒரு விஷயத்துல ஏமாந்தேன். ஓகே. அது வந்து என்னன்னா அந்த ஈமுக்கோழி இருக்குல்ல, அதுல ஏமாந்தேன். ஆமா சார், அதெல்லாமே பான்ஜி ஸ்கீம் தான். ஈமுக்கோழி. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. ஒரு வருஷம் சொல்லி முடிச்சேன் சார். ஓகே. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 விஷயத்துல அது பியர்லெஸ், பஜாஜ் அலையன்ஸ், ஈமுக்கோழி. ஓகே. இந்த 3லயுமே வந்து எனக்கு எதிர்பார்த்த இது கிடையாது, எல்லாமே நஷ்டம் தான். ஓகே. பட் இப்போ வந்து சார் சொன்னதுனால நான் இது வந்து மீட்டிங் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே சார். இது வந்து நீங்க வந்து தி ஹிந்து பேப்பர்ல, இங்கிலீஷ் தி ஹிந்து பேப்பர்லயோ இல்ல ஏதாவது ஒரு ஹிந்து, இங்கிலீஷ் ஹிந்து இல்ல தமிழ் ஹிந்து, இந்த பேப்பர்ல நீங்க ஆட் கொடுக்கலாமா? நீங்க கண்டிப்பா கொடுக்கலாம் சார், ஆட் கொடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஈமு கோழி எல்லாம் சொன்னீங்க, இது எல்லாமே ஒரு ஸ்கீமை வச்சு நடத்துறாங்க. இப்போ உங்களுக்கு மேல ஒரு அப்ளைன் இருப்பாரு சார், கண்டிப்பா அவர் எவ்வளவு சம்பாதிச்சாருன்னு உங்களால சொல்ல முடியுமா, இல்ல பாத்துருக்கவாது முடியுமா? பட் இங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு மேல இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்க, நம்பர் 1 ஐடி எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்கிறது எல்லா சோர்ஸுமே இங்க இருக்கு. அண்ட் ஹிந்து பேப்பர்ல, இங்கிலீஷ் பேப்பர்ல கொடுத்தாதான் இது வந்து நீங்க சாலிடா இது ப்ரூஃபா அப்படிலாம் கிடையாது. கூகுள்லயோ நீங்க யூடியூப்ல அடிச்சு பார்த்தா கூட இது எவ்வளோ ஒரு நல்ல இதுன்னு உங்களுக்கு தெரியும். இல்ல சார், என்னோட டவுட் இந்த பேப்பர் அட்வர்டைஸ்மென்ட், இது ஹிந்து இங்கிலீஷ் பேப்பர், இது ஹிந்து தமிழ் பேப்பர். ஓகே. தி ஹிந்து இங்கிலீஷ் பேப்பர், தி ஹிந்து தமிழ் பேப்பர், அதுல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதை பார்க்கவே இல்லையே நீங்க, நாங்க பார்க்கல. அதை நீங்க ஏற்பாடு பண்ணலாமான்னு ஒரு கேள்வி, உங்களுடைய கேள்வி, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல சார், நான் வேற ஒன்றும் தப்பா பேசல. அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாமான்னு கேட்டேன் சார். இது வந்து சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிசினஸ் கிடையாது, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது, ஆள் சேர்க்கிற எதுவும் கிடையாது. இது ஒரு ப்ராஜெக்ட். உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், அந்த தேவைகள் பூர்த்தி பண்றதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த டபுள் வே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌட் ஃபண்டிங் டொனேஷன் மூவ்மெண்ட். நீங்க கேட்கறது வந்து நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாமான்னு. நாங்க இதுக்கு ஆன்சர் என்ன சொல்றோம்னா, யூடியூப் இஸ் ஒன் ஆஃப் தி மீடியா, நியூஸ் பேப்பர் இஸ் ஒன் ஆஃப் தி மீடியா. ஓகேங்களா? இதுல வந்து யாரு ஓனர், யாரு நடத்துறாங்கன்னா, யாரெல்லாம் ப்ராஜெக்ட்ல வராங்களோ அவங்க தான் ஓனர், அவங்க தான் நடத்துறாங்க. அவங்க டிசைட் பண்றதா எப்படி ஃபைட் அண்ட் வேலட்ஸை கிரியேட் பண்றதுன்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஃபைட் அண்ட் வேலட்ஸ் தான் அலாட்டட். இப்ப நீங்க உங்க ட்ரீமுக்கு வேண்டி நீங்க டொனேஷன் வந்து உங்க பீப்புள் கிட்ட இருந்து நீங்க வாங்குறீங்க. அதுக்கு நாங்க இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா, யூடியூப்லயும் அடுத்த கூகுள்லயும் ஆட் கொடுத்து இதை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட எனக்கு ஒரு நண்பர் திருப்பூர்ல இருந்து கூப்பிட்டாரு, ஒரு டிசைன் பண்ணிருக்கேங்க, இது வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணலாமான்னு. ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பண்ணலான்னு நாளைக்கு அனுப்ப போறோம். அது மோர் பீப்புள் பிரபலப்படுத்தினா எல்லா மக்களையுமே இணைச்சிடலாம். பண்ணலாம் சார். இது அதுக்குதான் சார் எங்களோட ஸ்லைடு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா, ஒரு ட்ரஸ்ட் பீப்புள், ஒரு கோயில் வச்சிருக்கவங்க, மசூதி வச்சிருக்கவங்க, சர்ச் வச்சிருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு டொனேஷன் வாங்குறாங்க. அந்த டொனேஷன் இந்த வாய்ப்பு மூலமா கொடுக்கும்போது நான் ஏர்ன் பண்ணி டொனேஷன் கொடுக்குற வாய்ப்பை கொடுக்குறேன். பாருங்க, இங்க இது பண்ணிருக்கோம், ஹூ கேன் பார்ட்டிசிபேட்னு பாத்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓனர் நம்ம தான். ஒவ்வொருத்தரும் ஓனர், அவங்க எடுத்துட்டு போற விதம் தான். நியூஸ் பேப்பர் சில நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நாளைக்கே போய் மண்டே போய் நீங்க நியூஸ் பேப்பர்ல ஆடு கொடுக்கலாம்னு சொல்லுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய மக்கள் ஏமாந்துருக்காங்க சொல்லிட்டு அவங்க நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. அதுதான் வந்து ஆல்ரெடி அழகா போட்டாரு. இது வந்து பான்சி ஸ்கீம் கிடையாது, நெட்வொர்க் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் ஸ்லைட்ல போட்டிருக்காங்க.
பட் ஒரு ஜென்ரலா நியூஸ் பேப்பர்ல ஒரு இது வச்சிருக்காங்க, இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஸ்டில் உங்களோட ஃபோன் நம்பர் கேவைசி எல்லாம் வாங்கிட்டு ஆடும் கொடுப்பாங்க, தாராளமா நீங்க கொடுக்கலாம். எனக்கு இத்தனை பேரு வாங்க, டொனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் தான், நீங்க கொடுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவடையணும், இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டுங்க. பாட்டுங்களா? ஓகே சார், ஓகே சார். அதாவது செந்தில் சார், ஹலோ செந்தில் நான் சொல்லலாமா ஒரு பதில் அவருக்கு? சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் இது வந்து நீங்க கேட்ட கேள்வி பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலான்னு கேக்குறீங்க. இது எப்படின்னா நம்மளுடைய நாலேஜ் நம்ம இதை கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுத்து அவங்களை சேர்த்தணும். பேப்பர்ல அனுப்பிச்சா எவ்வளவு பேருக்கு உங்களால சொல்லி கொடுக்க முடியும்? அதனால வந்து இது பெரிய கன்ஃபியூஸ் தான் ஆகும் உங்களுக்கு. அதனால இது வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பிசினஸ்ல வரணும். நான் உங்களை இத தவறான வார்த்தைகள் பேச வரல, பட் எனக்கு அனுபவப்பட்ட விஷயத்துல நான் சொல்றேன். நான் அனுபவப்பட்ட 2-3 விஷயம். இப்ப அந்த அனுபவத்தை நான் இங்க காட்டுறேன். இந்த நம்பர் 1 ஐடி பிரபலப்படுத்துறது மூலமா இந்த இன்டர்நெட்ல விட்டுட்டாரு, சரிங்களா? அவருக்கு கீழே பீப்புள் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா சரியான ஒரு தகவல், சரியான ஒரு இது கிடைக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணதுனால இவருக்கு தான் நஷ்டம், யாருக்குமே நஷ்டம் கிடையாது சார். உங்களுக்கு நஷ்டம்னு சொன்னீங்களா, அதே மாதிரிதான் இந்த சரியான ஒரு நாலேஜ் கொடுக்காம நீங்க பீப்புளை ஜாயின் பண்ணீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். இந்த லெவல் அப்ங்கிற ப்ராசஸ் சொல்லி கொடுக்கணும். இதோட நாலேஜ் இப்போ இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ல எவ்வளவு சொன்னமோ அதை நீங்க உட்காந்து சொல்லி கொடுக்கணும். அது ஒவ்வொருத்தருக்கிட்டயா சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒரு 50 பேர்த்துக்கிட்ட சொல்லி கொடுக்கறதும் பண்ணலாம், நம்ம பண்ணலாம், ஒரே நேரத்துல பண்ணலாம். ஆனா இப்ப நீங்க ஆன்லைன்ல ஆட் வர்றீங்க, உங்க நம்பரை கொடுத்து ஜாயின் பண்ண சொல்றீங்கன்னா உங்களுக்கு கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க, நீங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கொடுக்க முடிஞ்சா சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா இவரு பண்ற மாதிரி ரெஃபரல் லிங்க் வந்து ஆன்லைன்ல விட்டுட்டோ இல்ல பேப்பர்ல விட்டுட்டோ இல்ல இதை வச்சு ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே யார் ஜாயின் பண்றானே தெரியாது. அப்ப எப்படி சார் அவங்களுக்கு நாலேஜ் நீங்க சொல்லுவீங்க? ஸோ நாலேஜ் தான் சரிங்க முக்கியம். இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பீப்புள் வரணும். ஸோ இப்போ நீங்க வந்து ஜூம் மீட்டிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதன் மூலமா நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ உங்களை மாதிரி தான் பீப்புள் அடுத்த வரவங்களும் ஜாயின் பண்ணணும். ஸோ நீங்க கரெக்டான நாலேஜ் கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எதுல வேணா ஆட் கொடுக்கலாம் சார். இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு வெப்பன் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் சார். அதுல விட்டே இவ்வளவு இது வருதுன்னா பேப்பர் இப்ப யாரும் மேக்ஸிமம் இந்த விஷயம் எல்லாம் பாக்குறது இல்ல சார். ஓகேங்களா? கண்டிப்பா 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 சார். வணக்கம் சார், என் பேர் திருச்செல்வன். சொல்லுங்க சார். எதுக்கு பேப்பர்ல ஆட் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா சார், இப்ப பாருங்க இது கீழே ஐடிஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஐடி மேல நம்பர் மட்டும் தான் இருக்குங்க. இவரோட மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸோ ஒண்ணுமே இருக்காது. இந்த பிசினஸ் வந்து கீழே இறங்கி ஒரு 50 லெவல் 60 லெவல் சாரி 8 லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா உங்களுக்கு யார் இருக்கானே தெரியாது. இப்போ நாளைக்கு அவர் வந்து டெவலப் பண்ண வைக்கணும், இல்லைன்னா அவருக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும். 64 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிசினஸ் ஐடியா வந்து டெவலப் பண்ணலன்னா லெவலப் பண்ணலன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலன்னா அந்த வருமானம் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஏன்னா நம்ம நெகட்டிவா பேசல, இன்கேஸ் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவர் குடும்பத்துக்கும் அது இந்த விஷயம் டெவலப் பண்ற விஷயம் தெரியாது சார், அவங்க குழந்தைங்களுக்கும் தெரியாது. ஆனா அவர் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல 8 லெவல்ல ஒரு 50 எத்திரம் ஏர்ன் பண்ற அளவுக்கு ஏர்ன் பண்ணி வச்சுட்டு போறாருன்னு வச்சுங்களேன். ஸோ 50 எத்திரங்கிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய் வரும் இன்னைக்கு ரேட்ல. ஸோ மாசத்துக்கு டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா 4,50,000 வருங்க. இப்போ இவர் யாருக்குமே இல்லாம யாருக்கும் தெரியாம பண்ணி வச்சுட்டு போயிட்டாருன்னா அந்த இன்கம் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலன்னா இப்ப எங்களாலையும் பண்ண முடியாதுங்க. கீழே யார் இருக்கான்னு தெரியாது, அவர் கூப்பிட்டு எந்த விஷயம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. ஸோ நீங்க பேப்பர்ல ஆள் கொடுத்து பல்கா நீங்க ஆளை கொண்டாந்து போட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு அப்புறம் அந்த உங்க ஜென்ரேஷன் இன்கம் போகாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் 2, 4, 8 உங்களோட ஃப்ரண்ட் லைன் 2 பேரை உங்களுக்கு அறிமுகமானவரை, உங்களுக்கு தெரிஞ்சவரை, உங்க ஃபேமிலிக்கு வெல்விஷரா இருக்கக்கூடியவரை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. 2 பேருக்கு இந்த வியாபார வாழ்க்கையை கொடுங்க, 2 பேரோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு, 2 குடும்பத்தோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அவங்களோட டொனேஷன் வாங்கிக்கோங்க, நீங்க டொனேஷன் கொடுங்க என்ற ஆங்கிள் தான் இந்த ப்ராஜெக்ட் போதல இட் இஸ் நாட் பிசினஸ் சார். தேங்க்யூ. ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். நான் வந்து சார்ட்ட நான் வந்து என்ன இந்த மீட்டிங்க்கு அறிமுகப்படுத்த சார்ட்டா திருமல் சார்ட்டா நான் எல்லா விவரமும் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். சார் தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் திருநெல்வேலி அருண் சாரோட டவுன்லைன் திருமலை. ஓகே சார். கடையமுல் சார். நம்ம இவர் மக்தூம் இப்ப பேசுனது நம்ம ஃப்ரெண்டு. ஓகே சார். அவரை ஜாயின் பண்ண சொன்னா நேற்று இன்னைக்கு மீட்டிங் கேட்டாரு. ஓகே. அதான் அவர் டவுட் கேட்கினாருன்னா அவர் நிறைய இதுல பிரச்சனைகளை உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்க ஆளு. அதான் நீங்க கேட்டுக்கோங்க, என்ன டவுட்னாலும் நீங்க டைரக்டா கேட்டுக்கோங்க அப்படின்னு தான் கூப்பிட்டது.
ஓகே சார். இப்போ அவரோட டவுட்டை நாங்க மீட் பண்ணிட்டோம், கரெக்டா சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே. என்ன டவுட்ஸ் வேணா கேட்கலாம் சார். ஆனா எதை பண்ணக்கூடாதுங்கிறத கரெக்டா கேட்டாரு, கரெக்டா சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி பீப்புளை ஜாயின் இப்போ நீங்க எப்படி பிடிச்சிங்க அவரை? ஒரு தனி நபரா ஒரு கூப்பிட்டு தானே பேசுனீங்க, அந்த மாதிரி தான் அவரு அப்படி பேசுறதா நல்லதுன்னு சொல்றோம், வேற எதுவும் இல்லை சார். அதான் நீங்க யாருக்கு முடியுமோ அவங்கள மட்டும் பாருங்க. ஆமா சார். நம்ம இப்போ யாருனாலும் இப்போ ஒரு வேலைக்கு யாருக்கு உங்களால ரெண்டு பேரும் போட்டீங்கன்னா அவங்களால 2 பேரும் கொடுக்க முடியும், அவங்கள தான் கேட்கணும். ஆமா ஆமா அப்படிதான் சொல்லிருக்கேன் சார். ஆமா. இப்போ ஆட் விடுறீங்கன்னா சொல்லிருக்கேன். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் விடுறீங்கன்னா காசு இருக்கிறவங்க எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க, அவங்களால முடியுமான்னு கூட தெரியாது. ஆமா ஆமா. அதோட பிரச்சனை இருக்குங்க. சரிங்களா? அது அவர் ஆடு கேட்டாரு. ஆடுனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா கவர்மெண்ட் அப்ரூவோட விடுதாங்களா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. கண்டிப்பா அப்ரூவ்டு தான் சார். அப்ரூவ்டு தான். இல்லாட்டி இப்படி நம்ம அது தெரியும். மார்ச் 4ஆம் தேதியில இருந்து அப்ரூவ்டு தான். ஆமா சார். ஆமா அது தெரியும். ஆனா நம்ம அப்படி விட்டோம்னா சில பேர் ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டு அடுத்து ஒர்க் பண்ண மாட்டாங்க, பிரச்சனையும் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி இருக்கு. சரி சார். ஓகே சார். அவரோட டவுட்டை கிளியர் பண்ணிட்டீங்க. நான் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஜாயின் பண்ணப்பா, அவர் வெகு விரைவில் ஜாயின் பண்ணுவார். கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஓகே சார். இப்போ நடந்த டிஸ்கஷன் யூடியூப்ல என்ன இதுல சார் பார்க்கலாம் நம்ம ரெக்கார்டிங்? அதுல வந்து ப்ராஜெக்ட் டபுள் வேன்னு ஒரு சேனல் தான். உங்களுக்கு லிங்க்ஸ் நான் கரெக்டா அனுப்புறேன். ஓகேங்களா? அனுப்பி விடுங்க சார். நான் அதை ஷேர் பண்ணா கரெக்டா இருக்கும். அதான் கண்டிப்பா அனுப்பிச்சுடுறேன் சார். அதாவது மிஸ்டர் குரு ஒருத்தர் டவுட் கேட்டே இருக்காரு, லீகலான்னு. ப்ளீஸ் கான்டாக்ட் யுவர் பர்சன் ஹூ இன்ட்ரடியூஸ் டு திஸ். குரூப்ல எல்லாம் போட்டிருக்கோம். ஒவ்வொருத்தரும் லாகின் பண்ணவங்கள நாங்கள் குரூப்ல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்ககிட்ட கேட்டு இந்த லீகாலிட்டி டாக்குமெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். யூ கேன் கலெக்ட் இட் மிஸ்டர் குரு. ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? விச் குரூப்? இப்போ டபுள்வே மட்டும் பேசுற ஒரு குரூப், சரிங்களா? வேற எந்த பிசினஸும் அலோவ் பண்றது கிடையாது. குளோபல் வினர்ஸ் குரூப்ல தான் போட்டிருக்கோம். உங்களோட அப்ளைன் கிட்டையும் நீங்க இருக்கும் வாங்கிக்கலாம். ஸோ செந்தில் சார் இன்னைக்கு குரு அவரை ஜாயின் பண்ணி விட்டாருன்னா கண்டிப்பா அந்த லீகல் டாக்குமெண்ட்டை ஒன்ஸ் அகேன் நான் மீட்டிங் முடிஞ்சோன்னு அனுப்புறேன். 150 பேஜ் இருக்கும். ஒவ்வொரு பேஜா நீங்க படிச்சு பார்த்து உங்களோட ஒவ்வொரு ஆன்சருக்கும் புட்டு அதுல வச்சிருப்பாங்க, சரிங்களா? எல்லா லீகலா எல்லா ஆக்டுமே அதுல போட்டிருக்கோம். அதை நீங்க எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? அன்மியூட் பண்ணி நீங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நான் மிஸ்டர் திருச்செல்வன் சாரை இன்வைட் பண்றேன். ஹலோ, இஸ் ஆடியபிள்? கேக்குது சார், கேக்குது. வெல்கம் யூ சார். ஓகே ஓகே. குட் ஈவினிங் சார். அனைவருக்குமே உற்சாகமான மாலை வணக்கம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அருமையான செஷன், இளமையான செஷன், இளமை துள்ளும் செஷன் இல்லைங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையா இந்த இளைஞர்கள் கையில தான் எதிர்காலமே இருக்கிறது எங்களை விஷயத்தை நிரூபிக்கிற வரையா இங்கே செயலாற்றின சஷ்மிதா அண்ட் ஆல்ட்ரின் அண்ட் அபிலாஷ். ஸோ உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த குளோபல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் சார், என்னிடம் 100 இளைஞர்களை ஒப்படையுங்கள், நான் அந்த உலகத்தை மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து இளைஞர்கள் வந்து இந்த நாட்டிலையும் இல்லை எந்த ஒரு நிறுவனத்திலையோ தங்களை வந்து செயலாற்றுறாங்களோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக வளருங்க. ஸோ இந்திய எதிர்காலம் அல்ல, உங்களுடைய குடும்பம் எதிர்காலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இளைஞர் கையில தான் இருக்கும். அதுக்கு உதாரணம் தான் இதுங்க. ஸோ சின்ன ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி தான் நான் ஷேர் பண்ண போறேன் சார், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஜூம்ல நிறைய பேர் வந்திருக்காங்கண்ணே. வந்துட்டு ஒரு 54 பேர் வந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பார்க்கும்போது நான் அந்த ஆடியோ அவங்களால கனெக்ட் பண்ண தெரியலைங்க. ஸோ டியர் லீடர்ஸ், நீங்கள் வந்து ஜூம் மீட்டிங் லிங்க் அனுப்பிடுறீங்க. அனுப்பிட்டு அவங்களுக்கு வந்து எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி ஆடியோ வந்து ஆன் பண்ணணும், எங்கே மியூட் பண்ணுங்கிற விஷயத்தையும் சொல்லி நீங்கள் வெல்கம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ அவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நானும் பார்த்தேன் ஒரு 7 பேர் வந்து வெளியே போய் ஜஸ்ட் அப்படியே இன்னும் 2-3 பேர் கூட பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. நான் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஜஸ்ட் ஒரு ஊமை படம் பார்த்த மாதிரி இருந்திருக்குங்க. ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு முதல் நாளோட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சைக்கிளிங் முதல் 64 நாள் முடிஞ்சிருக்குங்க. இந்த முதல் 64 நாள்ல ஃபர்ஸ்ட் சைக்கிளிங் ஜஸ்ட் 1 or 2 பீப்புள் எகைன் எங்க கூட ஜாயின் பண்ண கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ஸோ குளோபல் வினர்ஸ் ஃபர்ஸ்ட் 64 days சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குங்க. இது இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி 498 பீப்புள் இன்னைக்கு காலில் இருக்காங்க.
அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல லெவல் 2ல 260 பேரும், லெவல் 3ல 73 பேரும், லெவல் 4ல வந்து 19 பேரும், லெவல் 5ல 2 நபர்களும், லெவல் 6ல ஒருத்தர் இருக்காருங்க. ஸோ சார் ஒருத்தர் டவுட் கேட்டல பேப்பர்ல ஆட் கொடுக்கணும், அவருக்கு சேர்த்து தான் சொல்றேன் சார். இதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஆட் கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா இத்தனை நபர்கள் நமக்கு கண்காணிச்சு அவங்கள வந்து கை தூக்க விட முடியாது. நம்பர் 1. இந்த 64 நாள்ல பாத்தீங்கன்னா இந்த சக்சஸ் முடிஞ்சா, நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் நான் பேசியிருந்தேன் ஏர்லியர் செஷன்ல, எனி பிசினஸ், எனி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அல்ல எந்த வியாபாரத்திலும் முதல் 90 நாட்கள், ஃபர்ஸ்ட் 90 டேஸ் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு புக் இருக்குங்க, வாங்கி படிங்க, இல்லைன்னா கேளுங்க. இந்த முதல் 90 நாள் மிக 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 முக்கியமான நாட்கள். அதாவது 30 நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு கீழே உள்ள ஃப்ரண்ட் லைன் 2, 4, 8 பேரை ஃபார்ம் பண்ணுங்க. இந்த பிசினஸ் சக்சஸ் சொல்றான். ஸோ அடுத்த 60 நாட்கள் அந்த டீமை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி டெவலப் பண்ணுங்க. இந்த விஷயத்தான் செஞ்சேன். இப்போ 408 பேர் என்ன ஃபர்ஸ்ட் 30 நாள்ல எனக்கு தெரிந்த நபர்களை வந்து அறிமுகப்படுத்தணும். ஸோ இந்த வியாபாரத்தை மே 5ஆம் தேதி வந்து பார்த்தோம். சாரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராஜெக்டை. ஸோ தென் மே 14ஆம் தேதி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி லீகலாக எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணி ஆல்ரெடி நல்லா பண்ணி தென் வி ஸ்டார்டட் திஸ் ப்ராஜெக்ட் ஆன் 14th of May. ஸோ இந்த சைக்கிளிங் முடியும் போது இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. இப்போ செகண்ட் சைக்கிள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா வளர்ந்துருக்க மக்கள் எல்லாருக்கும் தான் சொல்றேன். இதே தான் நீங்க ஃபர்ஸ்ட் 60 days, செகண்ட் 30 days, 64 days, ஆல்மோஸ்ட் 60 நாள் முடிஞ்சீங்க. அடுத்த 30 நாள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா உள்ள லீடர்ஸை வந்து நம்ம வந்து இன்னும் அவங்கள வந்து தட்டி கொடுத்து வழி நடத்துறதும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீம்ல வந்து டூப்ளிகேஷன். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்களா, ஜஸ்ட் எல்லா லீடர்ஸும் முதல்ல பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கு வழிவிட்டுருக்கோம். அப்போ இளைஞர்கள் வந்து இந்த செஷனை வந்து கத்துக்க போறாங்க, எடுக்க போறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போறாங்க. இந்த அடுத்த 30 days என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கும், எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியாம இருக்காங்களோ அந்த இடத்துல டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க முழுமையாக இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம என்னன்னா வாயில சொல்றோம் எல்லாருக்கும் உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லைங்க. டீம் வளர்ந்தவொடனே படுத்து தூங்க கூடாதுங்க. யாரெல்லாம் உண்மையிலே சிரமப்பட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல போய் நீங்களே லீடர்ஸ் வாலண்டரியா இறங்கி ஒர்க் பண்ணி அந்த இடத்த டெவலப் பண்ணி விட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம குளோபல் பிசினஸ் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய 498 பேரும் அல்ல, ஒவ்வொரு லெமருக்கு கீழே 510 வேலட் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சைக்கிளிங் இல்லைன்னா 2வது சைக்கிளிங்ல வந்து 64 நாள் ஃபில் ஆயிடுங்க. ஆல்மோஸ்ட் 498 ஆச்சுங்க. இப்போ அடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த 90 days முடிக்கும் போது உங்களுடைய ஆல்மோஸ்ட் 5th லெவல் அந்த அளவுக்கு நீங்க வந்திருப்பீங்க. 5th லெவல்ல நீங்க ஏர்ன் பண்ண போற எத்திரியம் பாத்தீங்கன்னா 50 எத்திரியம். ஃபர்ஸ்ட் இந்த 510 வேலட் ஃபில் ஆனவனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 எத்திரியம் உங்களுக்கு வந்து கையில நிக்குங்க. 10 எத்திரியத்துக்கு நீங்க ரேட் போட்டீங்கன்னா 1,80,000 ரூபாய். 1,80,000 டிவைட் பை 2 போட்டீங்கன்னா மந்த்லி உங்களோட இன்கம் 90,000 rupees. அப்போ இது பாத்தீங்கன்னா 60 days எகைன் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். அப்ப அந்த 90,000 ரூபாய் உங்களுக்கு அஷ்யூர் ஆயிடுச்சுங்களா? மாசம் 90,000 அஷ்யூர் ஆன சந்தோஷத்தோட தான் அடுத்த 30 நாளை நீங்க வந்து பண்ண போறீங்க. அப்போ அந்த 90 days முடிக்கும் போது டியர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா எல்லாருமே இந்த 5th லெவல்ல இருக்கணும். அதுக்கான வேலைகள் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஆஃப்டர் 90 daysக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க ஜூம்ல ஆர்கனைஸ் பண்ணி எந்தெந்த பீப்புளால லெவல் பண்ண முடியாம இருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியிருக்காங்க, எங்க பீப்புள் வந்து வர முடியாம இருக்காங்க, விஷயத்த வந்து நீங்க வந்து மக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இதுல வந்து 1 கோடி ரூபாய் நம்மளோட குளோபல் பிசினஸ் நோக்கமே பாத்தீங்கன்னா 1 வருடத்தில் 1 கோடி என்பதுதான் நம்மளுடைய இலக்கு. இது மினிமம் இலக்கு தாங்க. ஆனா ஒரு வருடத்துல வந்து இதுல வந்து 3,500 6 கோடியே 30 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்றதுன்னா வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம அதுல என்ன பண்றோம்னா 1 கோடி தான் இலக்கம் நிர்ணயிச்சு பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ பான்சி ஸ்கீமும் அந்த ஸ்கீம்லாம் இல்லைங்க, ஒவ்வொரு நபருக்குமே நான் சொல்றேன் இதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ரெசிடுவல் இன்கம் பத்தி ஏற்கனவே ஒன்று பேசியிருந்தேன். ரெசிடுவல் இன்கம்னா நம்ம உறங்கும் போதும் நமக்கு வந்து பணம் உருவாகணும், இல்ல பணம் நமக்கு வருமானம் வரணும். அதுக்கு பேர் தான் ரெசிடுவல் இன்கம், நமக்கும் நம் தலைமுறைக்கும். இப்போ நேற்று நடந்த விஷயத்த பாருங்க. நேற்று நாங்கள் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம டீம்ல 450 பேர் இருந்தாங்க. அப்புறம் மீட்டிங் முடிஞ்சு நானும் செந்தில் சாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது 469 பேர் இருந்தாங்க. காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு நான் லேப்டாப் ஓப்பன் போது 498 பேர் இருந்தாங்க. இப்போ இதுல வந்து நான் டைரக்டா இன்வால்வ் பண்ணல. ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் 30 days கான்சன்ட்ரேட் ஃபார்ம் பண்ணேன். அடுத்த 30 days அதை கான்சன்ட்ரேட் பண்ணேன். இப்போ அந்த நாங்க உறங்கிட்டு இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா அந்த நமக்கு நம்ம கனவு நனவாகுது பாத்தீங்களா, நம்ம உறங்கிட்டு இருக்கும்போது அந்த 48 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்ப இதுல ஒரே விஷயம் புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தவர்கள் உறங்கும் போது எவரவர்கள் விழித்து கொண்டு வேலை செய்கிறாரோ அவர் வந்து வெற்றியாளர் ஆக முடியும். இப்ப நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. நீங்க நினைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையில 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிக மதிப்பெண் வாங்குறாரா, இல்லை
லைட்ல லேட்டா படிச்சுட்டு பார்த்து காலையில ஒரு 4 மணி 5 மணிக்கு எழுந்துச்சு தன்னோட ப்ரிப்பரேஷன் பண்ணி எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாரா? இதுதான். அப்ப என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் 90 days அடுத்தவள் உறங்கும் பொழுது யார் ஒருத்தர் விழித்து வேலை செய்கிறாரோ அந்த 90 days கம்ப்ளீட்டா 510 வேலை முடிந்து விட்டால் உங்களுடைய ஜென்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஆவசிங்க, உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு குழந்தைகளுக்கும் உங்களை ஜென்ரேஷனுக்கு இது ஒரு இன்கம் இருக்கு. தயவுசெய்து வந்து கொஞ்சம் இது 2000 வியாபாரம் 2000 ரூபாய் டொனேஷன் அப்படின்னு பார்க்காதீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3500 ஜஸ்ட் நாட் லைக் ஜோக் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் நினைச்சுக்காதீங்க. எனக்கு என்ன செய்ய போறேன்னு இல்லை. மினிமம் சார் 2 நபர்களை ஒருத்தர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியலன்னா, அவரை நம்பி 2 பேர் இல்லைன்னா நம்ம நினைச்சு பாருங்க, நம்மளை நம்புறதுக்கு 2 பேர் கூட உலகத்தில் தயார் இல்லைன்னா நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க நினைத்து பார்க்கணும். ஏன்னா எல்லாரோட ஃபோன் நம்பர்லையும் பாத்தீங்கன்னா நம்ம பேச்சை கேட்கறதுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. நம்ம அப்பா அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணாத விஷயத்த, கூட பிறந்தவங்க டிஸ்கஸ் பண்ணாத விஷயத்த நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம், அவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 நபர்கள் கூட இல்லாத நபர்கள் இந்த வியாபாரத்துல கூட்டிட்டு வராதீங்க ப்ளீஸ். ஏன்னா அவங்களாலையும் தொல்லை, அடுத்தவங்களுக்கும் தொல்லை இல்லைங்களா? அதனால மினிமம் 2 நபர்களை வச்சு அவங்க வாழ்க்கையை நீங்க முன்னேற்றி உங்களுக்கு கீழே வரவங்களே முன்னேற்றோம்னா கண்டிப்பாக எல்லாருமே வெற்றி பெற முடியும். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்ஸ் அகைன். இந்த இளைஞர் கூட்டத்துக்கு வழிவிட்டு இளைஞர்கள் மூலம் தான் அடுத்த இந்த நம்முடைய குளோபல் வின்னர்ஸ் வந்து ரன் பண்ண போகிறோம். இது எல்லாமே பார்த்தா எல்லாரும் ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சஷ்மிதா இருக்கட்டும், என்னோட சுரேஷ் என்னோட நண்பரோட டாட்டர், அண்ட் மிஸ்டர் அபிலாஷ் ராஷியரோட சன், அண்ட் ஆல்ட்ரின் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட அப்ளைன். ஸோ ஐ தேங்க்யூ ஆல்ட்ரின். நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுக்கலாம் நாங்கள் இல்லை. ஸோ ஆல்வேஸ் தேங்க்யூ அப்ளைன். அப்ளைன் சொல்ல விட உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர்னு நீங்கள் யூ ஹேவ் டு தேங்க் ஆல்வேஸ். ஏன்னா நீங்கள் ஃபியூச்சரில் ஒவ்வொரு மாதமும் 1 கோடி ரூபாய் நீங்கள் வந்து கண்டிப்பாக லேண்ட் பண்ண போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பிளான் உங்களை நம்பி வந்து அத்தனை பேருமே நீங்கள் வந்து ஈக்குவலாக ஜெயிக்க முடியும், அதுக்கான நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சரில் என்ன பண்ணுங்க, எல்லா டீம்ல சேர்ந்தும் இதே மாதிரி நீங்கள் வந்து பிளான் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அண்ட் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு ட்ரைனிங் தரதுக்கு மக்களை வந்து தயார் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்தினீங்கன்னா எல்லாருக்குழுவும் எல்லாருக்கு கீழே 510 வேலை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு 64 நாளைக்கும் 3500 எத்திரத்தை ஏர்ன் பண்ணி அவங்க வந்து வாழணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ திரு சார். ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு சொல்லிட்டு என்ன தேங்க் பண்றாரு. ஆக்சுவலி அவர் ஒரு கிரேட் லீடர். உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஒரு பெரிய ஒரு மோட்டிவ் எடுத்து இந்த ஜூம்க்கு மணி பே பண்ணி ஒரு மாசம் பே பண்ணி இதை நடத்திட்டு இருக்காரு, நாலேஜ் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. திரு சாருக்கு தேங்க்யூ. சஞ்சய் ரத்னம் சார் தேங்க்யூ. செந்தில் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேற்று செஷன் பியூட்டிஃபுல்லா இங்கிலீஷ் எடுத்திருக்கீங்க. நீங்க ஒரு 2-3 பேர் கேட்குறாங்கனாலுமே அந்த 2-3 பேர்த்துக்காகவே நீங்க ஜூம் எடுக்கிறீங்க ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ராஜசேகர் சார் தேங்க்யூ ஸோ மச். ஒரு மோட்டிவேஷன், கிரேட் மோட்டிவேஷன் எப்பவுமே நீங்க பேசுறதுக்கு தேங்க்யூ ஆல்ட்ரின் சார். தேங்க்யூ. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி லீடர்ஸ் ஜஸ்ட் கிரேட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி லீடர்ஸ் யாருமே லீடர்ஸா பிறக்கிறது கிடையாது. we are developing ourselves. And Sashmita இன்னைக்கு தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் கிரேட். ஸ்டார்டிங்ல சூப்பரா இங்கிலீஷ்லாம் பேசுனீங்க. தேங்க்யூ அபிலாஷ். தேங்க்யூ ஸோ மச். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச். யூ ஹவ் ஸ்பெண்ட் 2 hours ஒரு ப்ரெஷியஸ் டைம் 2 hoursங்கிறது இன்னைக்கு இங்கே ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொருமே எங்கள் நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாமே குரூப்ல திருப்பி போட்டிருக்கேன் இன்னைக்கு. யூ கேன் யூஸ் இட். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்ட்ரின். தேங்க்யூ மச். திரு சார் அண்ட் சஞ்சய் சார். சாந்திலிங்க லைன்ல வந்திருக்கீங்களா? ஆமாங்க சார், இப்பதான் வந்தேன். வந்தீங்க. ஏன் என்னாச்சு? மெசேஜ் வரலைங்களா? டெய்லி 7:30 மணிக்கு அந்த கோயிலுக்கு போற மாதிரி வந்துடணும். புரியுதா? ஓகே சார். வெளியே போயிட்டு வந்தாங்களா, லேட் ஆயிடுச்சு. நாளைல இருந்து கரெக்டா வந்துடலாம், ஃபாலோ பண்ணிடலாம். நாளைக்கு லீவு, நாளைக்கு மண்டேல வந்து. ஓகே சார், மண்டே பாத்துக்கலாம். தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ. ஹலோ. ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. செஷன் வைண்ட் அப் பண்ணலாமா? யாரும் எனி சும்மா ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணணும்னா பண்ணலாம். நீங்கள் ஒரு 10-15 minutes அர்ஜென்ட் ஒர்க்குங்க போய்க்கலாம். 5 minutes யாராவது குரூப்ல டிஸ்கஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ. ஓகே. ஹலோ.
சொல்லுங்க சார். சார் கேக்குதுங்களா பேசுறது? கேக்குது சார். சரி, என்னோட பேர் மகேஷ். இப்போ நீங்க சொன்னீங்களே அந்த ட்ரஸ்ட் வாலெட்ல வந்து 2 பேர் கொண்டு வரணும்னு. இப்போ அந்த 2 பேர் தான் நம்ம அதில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா, இல்லை நமக்கு சப்போஸ் அதிகமான மெம்பர்ஸ் கிடைச்சாலும் இதில் இன்ட்ரடியூஸ் கொண்டு வந்துக்கலாமா? கண்டிப்பாக பண்ணலாம் சார். இது ஆக்சுவலி ஒரு டீம் பில்டிங் ப்ராசஸ் தான் சார். சரிங்களா? நீங்கள் உங்கள் ஒரு 2 ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அந்த 2 பேர்த்து நீங்கள் ஜாயின் பண்ணி விடுவீங்க. 3ஆவதா ஒருத்தர் வராருன்னா அவர் அந்த 2 பேர்த்துக்கு கீழே நீங்கள் போட்டு அவங்களை அசோசியேட் பண்ணி ஜாயின் பண்ணி விடலாம். சரிங்களா? அவருக்கு ஒரு ஹெல்ப்பாக பண்ணுவீங்க. அவங்க கொடுக்குற 2 பேர் அவங்களுக்கு கீழே போடுவீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு டேரெக்டாக எவ்வளோ வேணும் சொல்லுங்க சார். இன்னொரு கொஸ்டின் என்ன, இப்போ நீங்கள் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 சொல்கிறீங்க இல்லையா? இப்போ எந்த லெவல் போனதுக்கு அப்புறம் நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம்? அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது நம்ம அமௌண்ட்? ஏன்னா நமக்கு வந்து பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு இல்லையா? ஆமாம் சார். எந்த லெவல் போனதுக்கு அப்புறம் நம்ம அமௌண்ட் எடுத்துக்க முடியும்? இப்போ நீங்கள் 2வது லெவல் அந்த 2 4 8 வந்தோடனே உங்களுக்கு வந்து 0.32 ப்ராஃபிட்டாக கிடைச்சிடும். அப்போ கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன வேல்யூனாலும் எடுத்துக்கலாம் சார். எல்லாத்துக்குமே ஒரே லெவல் டாக்ஸ் தான். எவ்வளோ சின்ன கம்மி வேல்யூனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கான எக்ஸ்சேஞ்சஸ் டீடைல்ஸ் பண்ணிக்கலாம். அதுல இருந்துட்டு எல்லாமே பண்ணிக்கலாம் சார். நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிறது இருந்தால் லெவலப்பே பண்ண போகிறீங்க. நீங்கள் கையிலேருந்து காசு போட்டு பண்ண போகிறது இல்லை. ஸோ அதுக்கான டீம் டெவலப்மெண்ட் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறதுக்காட்டிலும் பெஸ்ட் அவங்க இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணி அவங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு அவங்க கொண்டு உட்கார வச்சுட்டா போதும். உங்களோட ஒரு 10% கொடுத்துருங்க சார். உங்களுக்கு ஒரு 10% நாலேஜ் அவங்களுக்கு கொடுத்துருங்க. அதுக்கு மேல இந்த ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்போ இனிஷியலா வந்து இப்போ நம்ம அவங்க கிட்ட சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி இதுல வர்றதுக்கு உங்களோட பாயிண்ட் சொல்லுங்க. எப்படி அவங்கள சொல்லி இதுல கொண்டு வர்றது? ஒன்றும் இல்லை சார். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை அவங்க கிட்ட சொல்லுங்க. ஏன்னா பீப்புளை கேன்வாஸ் பண்ணி கொண்டு வரவே வேணாம். சரிங்களா? ஏன்னா இது MLM இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? MLM கிடையாது. ட்ரஸ்ட் வேலட் எத்தீரியம் சொல்லி சொல்றீங்க. ஸோ அவங்கள வந்து நான் இது எந்த மாதிரி பிசினஸ், இது எப்படி வந்து உங்களுக்கு இதாகும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள சொல்லி புரிய வைக்கிறேன். ட்ரஸ்ட் வேலட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம். சரிங்களா? இப்போ நீங்க காசை பரிமாற்றம் பண்றதுக்கு ஒரு வேலட் தேவை. அது எத்தீரியமே ரெகக்னைஸ் பண்ணி ஒரு சேஃபான வேலட்னு சொல்லி ட்ரஸ்ட் வேலட்டை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ட்ரஸ்ட் வேலட்ல இந்த WAங்கிற கான்செப்டை நீங்க பண்ண போறீங்க. உங்க மணி எல்லாமே ஈத்தர் ஸ்கேனுங்கிற பிளாக் செயின்ல தான் இருக்கு. ஸோ இதோட ப்ராஃபிட் என்ன, இது எவ்வளோ சேஃபு, இது பான்சி ஸ்கீம் இல்லை, MLM ஸ்கீம் கிடையாது, அதெல்லாம் சொல்லி நிறைய பேர் நிறைய அடிபட்டிருப்பாங்க சார். அது தப்பு கிடையாது. சரிங்களா? அவங்களோட தப்பு கிடையாது. அவங்க கரெக்டாக நாலேஜ் நீங்க என்ன இதை புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை கரெக்டாக அதுக்கு மேல உங்களுக்கு எதாவது வேணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து உட்கார வைங்க. எல்லாருமே இங்க லீடர்ஸ் தான். ஸோ எல்லாருமே சொல்லும்போது அவங்க வியூல இருந்து எல்லாருமே சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேவா சார்? மகேஷ் சார். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஒரு வில் வைண்ட் அப் த மீட்டிங். 9 o'clock ஆயிடுச்சு. ஐ திங்க் யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். திரு சார், யூ கேன் எண்ட் அப் மீட்டிங். நீங்கள் தான் ஹோஸ்டாக இருக்கீங்க இப்போ. திரு சார் கேக்குதுங்களா?